நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு என்று கூட தேவன் தாமே இந்த புதன்கிழமை ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியா, இந்த விசேஷ நாளை தேவன் ஆஸ்வதிக்கும்படியா, செய்தியை தேவன் ஆஸ்வதிக்கும்படியா, ஒவ்வொரு பகுதி தேவன் ஆஸ்வதிக்கும்படியா, நம்மத்தில் இருக்கிறதான சகோதரன் நசரியா சகோதரன் கூட நம் முன்பாக ஜபத்திற்காக அழைக்கும். யாரும் கண்களை மூடி ஜப செஞ்சோடு இருப்போம். பிள்ளைகள் யாரும் கண்களை மூடி ஜப செஞ்சோடு. ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் பரலோக ராஜாவே, ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வார்த்தை எங்கேயோ அங்கே உம்முடைய மரவாட்டி பிள்ளைகள் ஒன்று கூடி உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜபத்தில் கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே கூடான நன்றியும் துதியும் ஆண்டவரே மிகுந்த நலத்தையும் எடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளின் இடத்தில் நீர் வருகிற தெய்வமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு விசையாய் எங்களுடைய குறை குற்றங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் அவிசுவாசங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா தப்பிதங்களையும் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் ஆண்டவரே எங்கள் பாவங்களை கழுவி மண்டையில் சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம் மண்டையில் நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒன்றுமே அறியாத உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து ஆண்டவரே நீர் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறு பாடல்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபை மகா பெரியது ராஜா. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு இந்த காலத்தின் வார்த்தையை தீர்க்கதரிசி எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆம் ஆண்டவரே, மகத்துவமான இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அநேகருக்கு தெரியாத வார்த்தைகள் ஆண்டவரே. ஆனால் இந்த சிறு கூட்டம் மந்தைக்கு நீர் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் எங்கள் மேய்ப்பரை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவரோடு நீங்க பேசுங்க. எங்கள் இருதயத்தை ஆண்டவரே இன்னும் ஒரு விசையாய் ஆண்டவரே விசுவாசத்தின் ஆவியை அதிகப்படுத்துங்க. ஆண்டவரே, பேசுகிற உடைய தாசனோடு நீர் இறங்கி எங்களுக்கு ஆண்டவரே வெளிப்படும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளுதல் கூடிய விசுவாசத்தின் ஆவியை எங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துங்க. சப்பா, எங்கள் தகப்பனே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெறுமையாய் திரும்பி செல்லாமல் என் தேவன் எங்கள் இருதயத்தோடு பேசி எங்கள் ஆத்துமாவை நிறைவாய் அனுப்பினார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் வீடு செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க. ஆண்டவரே, அடியாண்டிய ஜெபத்தை நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, நீர் கேட்கிற தெய்வம் ஆண்டவரே, பதில் அளிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தியும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமென். யாரும் கூட உட்கார்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மகத்தான தேவன் நம்மத்திலே அசைவாடும்படியாய் மகத்தான நாளை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த நாளில் கூட நம்மத்திலே அருமையான போதகர்கள், மூத்த நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. நம்மளுடைய பாஸ்டர் கோவையிலிருந்து பாஸ்டர் ராபின் ஐயா வந்திருக்காரு. நம்ம அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி நம்ம அவர் வரவேற்கலாமா? அல்லேலூயா. பாஸ்டர் ஐயா ராபின் ஐயா வந்திருக்காரு. அடுத்ததாக நம்முடைய அருமையான மூத்த சகோதரன், நம்முடைய அண்ணன் அருமையான டேவிட் அண்ணன் வந்திருக்காரு. பட்டாபுரம்லேருந்து வந்திருக்காரு. அல்லேலூயா. அவருக்காக கரங்களை தட்டி அவருக்கு நம்ம வாழ்த்து. அதோடு சேர்ந்து சகோதரோடு அருமையான நசரியா சகோதரர் வந்திருக்காரு. அவரை கூட நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே அவரை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதற்காக இந்த 3 ஊழியர்களை தேவன் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஊழியர்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. ஆராதனை கண்டு கூட நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக கூட பாடலின் 82 பாடல் புஸ்தகத்திலே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்று பாடி
என்று பாடி நாம் ஆராதிப்போம் தேவன். எல்லாரும் உற்சாகமாக நாம் பாடி ஆராதிப்போம். பாடல் எண் 82. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் சாபரிக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் சாபரிக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயம் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் வீசிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் வீசிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. கடைசி பாடுவோம். முன்னோடியாயே சுவர மூலைகல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுவர மூலைகல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அது மாத்தையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அது வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நாம் யாவரும் ஜெப சிந்தியோடு அப்படியாக பாஸ்டர் ராபின் ஐயாவை கூட நாம் செய்திக்காக முன்பாக அழைக்கலாம். எல்லாரும் கரங்களில் தட்டி நாம் அழைப்போம். ஆசிர்வதிக்கிறார்.
அதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்க உள்ள ஒரு கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய விலையேற்பட்ட கிருபையினால் இரக்கத்தினாலும் இந்த புதன்கிழமை இரவிலே ஒரு விசேஷித்ததான ஒரு கூட்டத்துக்கு அதெல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தியை எப்படியாக சொல்லுகிறார், உங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே வந்திருக்கிறது தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய சித்தம்லாம் வந்திருக்கவே முடியாது. முயற்சினா முடியவே முடியாது. ஏன்னா அதை தடுக்க தான் பிசாசு முயற்சி செய்வார். ஆனால் தேவனுடைய கிருபையானது நம்மளை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே பாஸ்டராக மனோவா அவர்களை பிரதிஷ்டை செய்வதற்காக வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் சில தீர்க்கதரிசியுடைய செய்தியிலிருந்து சில மேற்கோள்களை நான் உங்களுக்கு சொல்லி அவரும் கேட்க வேண்டும், சபையாரும் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாஸ் 2 பேர் இருக்கிறாங்க. ஆமாஸ் அவர்கள் ஊழியத்துக்காக சொல்லியிருக்காங்க. எனவே 2 பேரும் சபையர் எல்லாருமே நம்ம கவனத்தோடு இருப்போம். மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் இப்படி சொல்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் இங்கே நிற்க எந்த தகுதியும் எனக்கு இல்லை. தேவனுடைய கிருபையானது என்னை நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உண்மையிலே அதை நான் மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். உட்காந்து நான் தான் யோசித்தேன். உண்மையிலே தகுதி இல்லாத ஒரு நபர் கர்த்தருடைய கிருபையானது என்னை தகுதிப்படுத்தி இங்கே நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். ஆவியானவர் என்ன சொன்னாரோ, ஹல்லேலூயா, இந்த குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா, ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதுதான் தீர்க்கதரிசி சொன்னார். தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதுதான் மனவாட்டி சொல்லணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் அடிப்படை. ஒரு புது வெளிச்சம், புது செய்தி, புதிய வெளிப்பாடு கிடையவே கிடையாது. எல்லாமே நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்பட்டு ஆயிட்டு. அப்போ ஆவியானவர் என்ன சொன்னாரோ, நீங்க வேறு சபைக்கால வியாக்கரணம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசி பக்கத்துல அந்த அவதிக்க சபை காலத்துக்குலாம் வரும்போது அவர் பேசுவார். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் தீர்க்கதரிசி சொல்வார். ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் உண்டு இந்த கடைசி நாள். அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதுதான் மனவாட்டி சொல்லணும். ஹல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் சரி, இது அடிப்படையான ஒரு காரியம் நம்ம தெரிந்திருக்க வேண்டியது. எனவே அதன் அடிப்படையில் இப்போ தீர்க்கதரிசி சொன்னதை நான் இப்போ சொல்லிடுறேன். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாருன்னா ஆவியானவர் சொல்லியிருப்பார். அதனாலதான் தீர்க்கதரிசி சொன்னார். அதை விட சில காரணம் நான் அடிக்கிறவங்களுக்கு. முதலாவது 5 வகை எங்க ஆமாஸ்கா அவர் முன்னாடி உட்கார்ந்து முக்கியமானதுதான். வெளியில உட்காந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்துக்கலாம். உள்ள இருந்தா போதும். எனவே ஊழியத்துல அல்லது விசுவாசி யாரா இருந்தாலும் சரி, ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதுதான் தீர்க்கதரிசி சொன்னார். தீர்க்கதரிசி சொன்னதுதான் மனவாட்டியாக நாம் சொல்லணும். இது எந்த மாற்றம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தேவனுடைய எல்லாருக்குமே இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான் மிக மிக முக்கியமான ஒரு கட்டளையா இருக்கு. சரி, அதன் அடிப்படையில 5 வகை ஊழியத்தை விரும்பி பெற முடியாது. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இந்த 5மே சொல்றாரு விரும்பி யாருமே பெற முடியாது. அதுக்காக அவைகளுக்காக ஜெபமும் பண்ண முடியாது. எனக்கு இந்த ஊழியம் தாங்க ஜெபமும் பண்ண முடியாதுங்க. நான் சொல்ல இதெல்லாம் தீர்க்கதரிசி. ஜெபமும் பண்ண முடியாது, விரும்பியும் பெற முடியாது.
அவை ராஜாதிபத்தியமாக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜாதிபத்தியம் தகுதியில்லாத நபர்களை தேர்ந்தெடுத்து தகுதியான ஒன்றை அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்த 5 வகை ஊழியத்துல அவருடைய ராஜாதிபத்தியம் யாருமே இதில் கேள்வி கேட்க முடியாது. நான் இவ்வளவு சீனியரு அல்லது இவ்வளவு மோசமானவர், இவரை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படியெல்லாம் தேவனிடத்துல கேட்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இது ராஜாதிபத்தியம், ராஜாதிபத்தியம்ன்றதுல யாருமே அதை நெருங்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பவர் உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அதனால அவருடைய ராஜாதிபத்தியமாய் அது அளிக்கப்படுகிறது. நீங்கள் அந்த உத்தியோகத்தை கொண்டவர்களாகவே பிறக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறோம்னா அடையாளம் கண்டுகொள்ள அதுதான் அவர்தான் உதவி செய்யும். அதனால உனக்காக கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை அப்படின்னு சொல்லி நம்ம தீமோத்தேயுல படிப்போம். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே பாருங்க பிறப்பிலேயே அது என்ன செய்யறதுன்னா கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால இது தேவனுடைய திட்டமா இருக்கிறபடினால அந்த நபர்களை அந்த நேரத்துல சரியாக தேவன் அந்த ஸ்தானத்துக்கு பொருத்துவார். உண்மை. அல்லேலூயா. ஜெபத்திலும் கிடையாது, விரும்பியும் பெற முடியாது, தேவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த ஊழியத்துக்கு பரலோகமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏன்னா இது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு வேலை. இது இந்த ராஜ்யத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய வேலை நித்தியமான ஒரு தேவனுடைய நித்திய வாசிகளுக்கு நித்தியமான வார்த்தை கொண்டு போகக்கூடிய பெரிய பொறுப்பை தேவனுக்கு வச்சிருக்காங்க. இது ஒரு படிப்போ எந்த தகுதியின் அடிப்படையில் இல்ல, அது தேவன் பார்க்கிறதான ஒரு தகுதி. அல்லேலூயா. அது என்ன என்று சொன்னால் முற்றிலுமாக தம்மை தாழ்த்துவதுதான். மொத்தம் 11 புலன் இருக்குது. இந்த 11 புலனையும் தேவனுக்கு சமர்ப்பிக்கும் போது அவர் அந்த புலன்களுக்குள்ளாக சென்று 11 புலனை அவர் கண்ட்ரோல் எடுக்கும் போது அந்த ஊழியக்காரன் அல்ல, அவருக்குள்ள இருந்த தேவன் ஈடுபடும். இது ஒண்ணு. அடுத்ததாக நீங்கள் இந்த சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்கள் உங்கள் மேய்ப்பனை விட மேலாக இருந்து விட முடியாது. இதெல்லாம் நான் தீர்த்து சொல்றதா படிக்கிறேன், நான் என்கிட்ட சொல்றதுதான். மேய்ப்பனை விட மேலாக இருந்து விட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அதுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கும் போது மேய்ப்பன் தான் ஆடுகளுக்கு என்ன செய்யுங்க, ஆகாரம் கொண்டு வந்தாங்க. அதனால அந்த ஆடுகள் மேய்ப்பனோட மேல இருந்துடவே முடியாது. இது கவனத்துல வச்சுக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக ஊழியக்காரன் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஏதாவது அழைப்பு வரும் பட்சத்தில் தயாரா இருக்கணும். உங்க மனைவி யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஊழியத்துல இருக்கும்போது கணவனை அழைக்கும் போது மனைவி சேர்த்துதான் அழைக்கிறார், ஒரே சரீரம். அப்போ இவருக்கு எந்த நேரத்தில் அழைப்பு வந்தாலும் இப்ப தெரிவி சொல்றாரு, அவரு தயாரா இருக்கணும். இப்போ அவர் ஒரு நைட்ல ஒரு 12 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இல்லை ஏதோ ஒன்றுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண முடியாதுன்னா ஜெபம் பண்ணலாம். சிலதெல்லாம் இவர் தான் போகணுன்றாருன்னா போய்த்தாகணும். அப்போ நீங்கள் என்ன விட்டுட்டு போறீங்க, குழந்தைய என்ன பார்க்குறது, அவங்கள என்ன பார்க்குறதுலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் தேவன் தான், ரெண்டாவது தான் குடும்பம், மூன்றாவது தான் அவருக்கு. ஃபர்ஸ்ட் தேவன், ரெண்டாவது குடும்பம். இதுக்கெல்லாம் நீங்க சம்மதிச்சாதான் இப்ப நாங்களே இதை செய்ய முடியும். ஆமா, இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்களே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு கொடுக்குற காரியங்கள் தேவனுடைய சமூகத்துல இதெல்லாம் பார்க்கப்படுகிற தேவன் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அதுக்குரிய ஆசீர்வாதம் பிரதிபலனுக்கு ஒரு செய்தி கூட காமிச்சார், ஒரு செய்யனுடைய பிரதிபலன் அப்படின்னு. அல்லேலூயா. கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நிறைய சொன்னா நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும், மேடை செஞ்ச தியாகம் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால மேய்ப்பனை விட மேல இருந்து விட முடியாது. எந்த நேரத்திலும் நான் அந்த அழைப்பு வந்தா அவர் உடனே அந்த காரியத்துக்காக அவர் செய்யணும், அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். உங்க காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். பரலோக ராஜ்யத்துடைய ஒரு பிரஜைகள் நீங்களாம், அதாவது அதுக்கு ஒரு ஊழியக்காரர்கள். அதனால அந்த காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். சரி, தேவன் உங்களை அழைத்திருந்தால் ஒழிய பிரசங்கம் செய்யாதீர்கள். இந்த உறுதி நமக்கு வேணும். தேவன் தான் என்னை அழைத்திருக்கிறார் என்ற உறுதி கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ராஜாதிபத்தியமா இது இருக்கிறபடினால, பிறக்கும் போதே இதை தேவன் கொடுத்து வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா தேவன் இந்த ஒரு நல்ல அந்த தேவனோட அந்த உணர்வு அல்லது அந்த உறுதிப்பாடு கண்டிப்பா நமக்கு இருக்கும். அவங்க தான் என்ன செய்யணுங்க, பிரசங்கம் பண்ணணும். அதான் தெரிசு, தேவன் உங்களை அழைத்திருந்தால் ஒழிய பிரசங்கம் செய்யாதீர்கள். அடுத்து
சபையானது தன்னுடைய மேய்ப்பன் மீது கொண்டிருக்கும் மரியாதை இழக்குமானால் அந்த சபையின் காரியம் அவ்வளவுதான், அது முடிவு பெறும். அப்படின்னா மேய்ப்பன் எந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கணும்னு பாருங்க. ஒரு சபை இருக்குன்னா அந்த மேய்ப்பன் மேல சபையார் எல்லாருமே மரியாதை மட்டும் இல்ல, என்ன சொல்றதுங்க, கனப்படுத்தணும். இன்னொன்னு என்னன்னா நம்பிக்கை வைக்கிறது. இவர் உண்மையிலே தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்போ அவர் என்ன சொன்னாலும் அவர் வார்த்தையின் பற்றி தான் சொல்றாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரை நீங்க என்ன செய்யணுங்க, அவ்வளவா நீங்க கனப்படுத்தணும். அந்த அவர் மேல மதிப்பு கொடுக்கணும். அவர் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த மதிப்பை இழக்கிற மாதிரி அவரும் இருந்துடக்கூடாது, அந்த மதிப்பை தராமே நீங்கள் இருந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவருக்கு நீங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னா அது தேவன் கொடுக்கலன்னு. இவரு தேவனுடைய வார்த்தைக்காக இல்லாம இருந்தாருன்னா அது தேவன் இவரு பார்த்துக்குவார். ரெண்டு பக்கமே ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சரி, அடுத்தது போதகர்கள் அது பாஸ்டர் ஊழியக்காரர் பொதுவாகவே ஒரு லீலி புஷ்பம் போல. அந்த லீலி புஷ்பம் இதெல்லாம் திரும்ப சொல்றாரு. லீலி புஷ்பம் சேத்துல இருந்து கஷ்டப்பட்டு போராடி தண்ணியெல்லாம் தாண்டி மேல கடைசியில சூரியனை பார்த்து அந்த பூ என்ன செய்யுங்க அப்படி வரும். இது எதுக்காகன்னா அந்த பூக்காக இல்லை, அந்த செடிக்காக இல்லை, மற்றவர்களுக்காக. அப்ப இந்த ஊழியத்தில் வரக்கூடிய இந்த பிள்ளைகள் இவ்வளவு பாடுபட்டு பின்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் தியாகங்கள் எல்லாத்தின் மத்தியில வெளியே பிறருக்காகத்தான் என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. பிறர் மகிழ, பிறர் ஆசீர்வதிக்கப்பட, பிறர் ரசிக்கப்பட, பிறர் இளைப்பாற, பிறர் சமாதானம் பெற்றுக்கொள்ள, பிறர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் தெரிஞ்சு. அப்போ இதுல இருந்தே தெரியுது நமக்காக வாழவே முடியாது, பிறருக்காக தான் லீலி புஷ்பம். அல்லேலூயா. அடுத்ததாக உலகத்திலேயே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் மிகப்பெரிய உத்தியோகம் பெற்றிருக்கிறார். கலெக்டராது, முதலமைச்சர், பிரதமர் இவங்களா இல்லவே இல்லை. உலகத்திலே தேவன் சொல்றார். அல்லேலூயா. மிகப்பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பை அவங்க வச்சிருக்காங்க. ஒரு உத்தியோகமா அது இருக்கு. அப்படின்னு நீங்களும் சாதாரண ஆள் கிடையாது. தேவனுடைய உன்னதமான ஒரு வேலை செய்யக்கூடிய அவருடைய மனைவி. அல்லேலூயா. பரலோகமே இங்க உலகத்திலே பார்த்தீங்கன்னா இன்னாருடைய மனைவி அப்படின்னு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. முதலமைச்சருடைய மனைவி, முதலமைச்சர் மனைவி. ஆனா தேவன் என்ன செய்யறாரு, அந்த ஸ்தானத்தை விட்டுறாதீங்க. அடுத்தது, நீயும் ஊழியம் செய்ய என்று யாராகிலும் சொல்லி ஊழியம் செய்ய வைப்பது தவறி போய்விடும். யாராவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது, உனக்கு நல்லா இருக்கு, வர இருக்க மாதிரி இருக்குது, நீ செய்யன்னு சொல்லி அது செஞ்சிட்டாங்கன்னா அது தவறி போயிடும்ன்றாங்க. ஏன்னா அவங்க யாரை சார்ந்திருப்பாங்க, யாரோ ஒரு மனிதன் உற்சாகம் முட்டினதோ இல்ல சில காரியங்களோ அவதான் நம்பி வந்திருப்பாங்க. அது நிச்சயமாகவே அது தவறி போய்விடும் என்று நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு தேவன் அந்த உறுதியை கொடுத்த பின்புதான் அதை நன்றாக கண்டிப்பா தேவன் அதை உயிர்படுத்துவார். அல்லேலூயா. அந்த தனிப்பட்ட அனுபவம் அது நம்ம பெற்றிருந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே நிறைய ஊழியக்காரர்களுடைய ஒரு ஐக்கியம் இருக்கணும், அவரோட ஆதரவு தான் தெரிய சொல்றேன். அநேக ஊழியக்காரோட ஆதரவு எனக்கு இருக்கணும்னு நம்பணும் எதிர்பார்த்தோம்னா அது மிக மிக தவறுன்ற, ஃபெயில் ஆயிருவீங்கன்ற. உங்களுக்கு ஆதரவே தேவன் தான். உங்களுக்கு ஆதரவு வேணும்னா உங்களுடைய ஆவியோடு உங்களுடைய காரியத்தோடு தேவன் யாரு அவங்களாம் சேர்த்துருவார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா நீங்க யாரோட ஆதரவையும் எதிர்பார்க்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆதரவை, யார் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிட்டார். அல்லேலூயா. எனவே அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது, மேய்ப்பன் ஜனங்களை வீண் சந்தடி சமாளிப்பதற்கான அமைப்பு கொண்டவராய் இருக்கிறார். ஏதாவது சச்சரவு, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் நீங்க அமைதி சமாதானப்படுத்துகிற அளவுக்கு ஒரு அமைப்பு உங்கள்ட்ட இருக்கா. ஊழிய மேய்ப்பருக்கு வச்சிருக்கிறார் குறிப்பா. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுக்கு தான் அந்த ஏன்னா என்னன்னு பாருங்க. ஏன்னா மேய்ப்பன் சுமையை சுமக்கக்கூடியவர். 5 வகை ஊழியத்துல மேய்ப்பருக்கு கொடுத்தது என்னன்னா சுமையை சுமக்கக்கூடியவர். அவர் குழுவின் காலை, இந்த சபைக்குரிய காலை யாருன்னா அவர் தான். ஏன்னா அவர் மேல தான் எல்லா லோடு இருக்கும். எல்லா பிரச்சனையும் போன் பண்ணி எல்லாம் அந்த காரியம் இந்த காரியம் எல்லாம் அவர் தான். அவர் தான் முடிவு எடுக்கணும். அவர் யார்கிட்ட சொல்லி கேட்பாரு, தேவன்கிட்ட கேட்கணும். அப்ப எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட தான் வரும். பாஸ்டர் அம்மா ரெடியா இருக்கணும், பாஸ்டர் மகன் யாரா இருக்காங்க பிள்ளைங்க அவங்க எல்லாம் ரெடியா இருக்கணும். எல்லா லோட் பாரமும் அவர் மேல தான் இருக்கும். அவர் தான் சுமந்தாகும். அல்லேலூயா. அது போட்டு மட்டும் இல்ல, யாராவது ஒரு சபையில் யாருக்குள்ளாக 2 பேர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் 2 குடும்பங்கள் அழைத்து 2 குடும்ப பக்கமும் சாராமல் உட்கார்ந்து எது நியாயமோ
எது வார்த்தையின்படி சரியோ அதுதான் நீங்க சொல்லணும். அதான் தெரிய சொல்றாரு. அதுவே அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த 2 குடும்பத்தை இனிமைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தீர்க்கதரிசி கொடுக்கிறதான ஆலோசனை. எப்படியாவது போய் அதாவது நாங்க அடிக்கடி போயிட்டு வரோம், இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு போறோம், எப்படியாவது அவங்க ஒன்று சேர்த்து, அல்லேலூயா. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல பிரிக்கிறவன் பிசாசு தான். அப்ப இந்த 2 குடும்பத்தையும் வார்த்தையின் அன்பை கொடுத்து அந்த 2 குடும்பம் இனிமைக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவ்வளோ ஒரு பொறுமையா தேவனுடைய சமூகத்துல இருந்து தேவனே பேச வைக்கணும். அப்பதான் ஜெயிக்கலாம். நாம பேசுற ஃபெயிலியா ஆயிடும். அதாவது எங்க போனாலும் எந்த காரியமா இருந்தாலும் சரி, தேவன் சொன்ன மாதிரி நீங்க ராஜாக்களுக்கு முன்னாடி சரி, மந்திரிக்கு முன்னாடி நீங்க போனாலும் சரி, நீங்க போங்க, நாங்க பேசுவேன்னு சொல்றேன். என்னோட வாழ்க்கையில அனுபவிச்சது தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நான் ஜெபித்து தேவன் கொடுத்துட்டு தான் அங்க போவேன். அங்க பார்த்தா தேவன் பேசுவாரு. அதுக்கு அடுத்து கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஆண்டவர் கிருபையில சமாதானமாய் ரொம்ப சந்தோஷம். நாம செஞ்சா ஃபெயில் ஆயிரும். முன்னாடி தீர்மானிச்சுலாம் போக கூடாது, யார் சொன்னது கேட்கவும் கூடாது. ஆனா 2 குடும்பத்தை உட்கார வைக்கணும், 2 கூட சம்பந்தப்பட்டு இருக்கணும். அப்போ அவங்கள்ட்ட தனித்தனியா கேட்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, அவங்க முன்னாடியே கேட்கணும். சொல்லித்தான் நீங்க நான் ஒரு ஊழியக்காரன், இந்த சுகத்துல தான் இந்த விஷயங்கள் இருக்கும், வேற யாருக்கும் இது போகாது, அந்த நம்பிக்கை நான் தரேன், இப்போ நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போதுதான் ஒவ்வொன்றும் வரும்போது தப்பா புரிஞ்சிருப்பாங்க, இவங்க தப்பா புரிஞ்சு சின்ன விஷயமா இருக்கும். அப்போதான் உண்மையே வெளிவது ரொம்ப ஒருத்தருக்கு வெக்கமாயிருவாங்க. இதுக்காக நம்ம போய் இப்படி பண்ணிட்டு இருந்தோம். அல்லேலூயா. அந்த ஞானத்தை தேவன் தருவார். ஆமென். அவருக்கு அந்த மேய்ப்பனுக்கு காரியங்கள் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியும். அதை எப்படி அணுகணும் அப்படின்றது அந்த மேய்ப்பனுக்கு தெரியுமா? ஏன்னா இவர் யார் கையில ஒப்படைச்சிட்டு போறாருங்க? தேவன் கையில. அல்லேலூயா. அப்ப தேவன் அந்த காரியத்தை செய்வார். அடுத்தது ரொம்ப முக்கியமானது இதுவும், சபையில அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் ஆளுகை செய்யக்கூடாது, ஏசபேலின் ஆவியும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அது என்ன அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஏசபேல்னா? அந்தி கிறிஸ்துவோட ஆவி ஆளுகை செய்யுதுன்னா, பாஸ்டர் நான் சொல்றதா நீங்களாம் கேட்கணும், நீ இது செய்ய, அதை செய்ய, இதை செய்ய, அதுபடியாக ஸ்தாபனத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவர் சொல்றத மீற தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் எதிர்த்தே பேசக்கூட கேட்கவும் கூடாது. அந்த மாதிரி இருந்தா அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதுவும் சபையில இருக்கக்கூடாது. ஏசபேலின் ஆவி அது என்ன? சபையார் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே பாஸ்டர் என்ன செய்யக்கூடாதுங்க, தலையாட்டி போட்டுட்டு அவர் அது மாதிரி செஞ்சிடக்கூடாது. என்ன பண்றது, அவங்களாம் சொல்றதா கேட்டாங்களோ இல்லைன்னா போயிட்டாங்கன்னா, அப்படி இல்லவே இல்லை. இது 2மே இருந்தா சபையை தேவனால் பொறுப்பெடுக்கவே முடியாது. இது 2மே இல்லாம தேவனுடைய ஆவியானவர் சபையில இருக்கும், அவர் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா தீர்க்கதரிசி கொடுக்கிறது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக பாஸ்டர் இல்லாம எந்த ஒரு மீட்டிங்கும் அங்க நடக்கக்கூடாது. ஏன்னா இது ஊழியக்காரன்னா மெய்ப்பன் தான் வர, இங்கிருந்து வர ஆகாரம் சரியா வருதா, பாய்சனா, ஜீர்ணாகுமா ஆகாதா யாருக்கு தெரியுங்க? மெய்ப்பனுக்கு தான் தெரியும். அந்த ஆடுகளை பத்தி அவ்வளவு அக்கறையுடையவர், அவர் கவனிச்சிருக்கணும், அவர் பொறுப்பு இருக்குது. அப்போ அவருடைய தலைமையில தான் எந்த ஒரு பிரசங்கமும் இங்கிருந்து வரணும். அல்லேலூயா. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றேன், நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பாஸ்டர் வேற இடத்துக்கு போக கூடாது. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாருனாக்கா அது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க கொடுத்துட்டு போகலாம். அது ஒரு ஒழுங்கு இல்லை. அது இல்லாம நீங்க தனிப்பட்ட விதத்துல யார்கிட்ட கொடுத்துட்டு போகவே கூடாது, அப்படி செய்யவே கூடாது. இதெல்லாம் திரும்ப சொல்றதுனால தான் நான் சொல்றேன். அதனால உங்களுடைய எந்த ஒரு இதுனாலும் உங்க தலைமையில தான் அது வந்து இங்கிருந்து பிரசங்கம் பண்றவங்கள நீங்க பார்த்துக்கலாம். என்ன வித ஆகாரம் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியம். அப்புறம் மிக மிக முக்கியமான 3 வித சோதனை, பணம், பெண், புகழ். முக்கியமா ஊழியக்காரர்களை தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். இது 3ம் பெரிய ஆயுதம். அதோட பலத்த ஆயுதம் எதுன்னா இந்த 3ல பணம், பெண், புகழ். இதுல பலத்த ஆயுதம் எதுனா பெண்ணு தான். ஏன்னா இது பேசும். புகழும் பணமும் பேசாது, பெண்ணும் பேசும். அதனால சபையா இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, சகோதரிகள் தனியா இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டு ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. போகும்போது பிரதர் இருக்காரா, ஓகே வரேன், இல்லைன்னா சரி சிஸ்டர் சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் ஜெபம் பண்றேன், வெளியே வந்துடும். உள்ளேயே போகவே கூடாது எந்த காரணத்தை கொண்டுமே. நீங்க சொல்ற நீங்க 2 பேரும் ஜபம் தான் அங்க பண்ணிருப்பீங்க. ஆனா உலகம் அப்படி பார்க்காது, உலகம் அப்படி பார்க்காது. ஊழிய அழிக்கணும் தான் பிசாசு முயற்சி பண்றான். அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவங்க ஓடி போவாங்க. அவனுக்கு இடமே கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அதுதான் அவனை உதாசீனப்படுத்திருக்கும். அதான் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் என்னன்னா போன் வந்துருச்சு.
அப்போ சகோதரிகள் ஏதாவது ஒரு ஃபோன் வந்து பாஸ்டருக்கு எப்போ என்ன பண்ணலாமா அப்படின்னா, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பாஸ்டர் அம்மாவுடைய நம்பரை நீங்கள் சகோதரிகளுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். எதுவாக இருந்தாலும் பாஸ்டர் அம்மா வந்து அதை டீல் பண்ணுவாங்க அல்லது கேட்பாங்க. என்னன்னா அவங்கள பதில் அவங்க என்ன ஒரே ஒன்று செய்யணும். இப்போ இந்த சகோதரி வந்து பாஸ்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கா, பேசுகிறாங்க. இவங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லணும் பாஸ்டர். பாஸ்டர் சில விஷயத்தை நேராக செலுத்தலாம், நேராக சொல்லலாம், அல்லது வீட்டுக்கு 2 பேரும் போய் கூட சொல்லலாம், அல்லது ஃபோனில் கூட சொல்லலாம். என்ன சொல்கிறாரோ அதை சகோதரி மூலமாக சொல்லிட்டா ரொம்ப நல்லது. நான் சொல்ல வரது எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு. ஏன்னா பிசாசு இன்னைக்கு பல விதங்களும் உள்ள வந்திருக்கு. நிறைய ஊழிய வீழ்ச்சிக்கு ஸ்திரீகள் தான் காரணமா இருந்திருக்காங்க. என்ன பேசுறோம் நாங்க வந்து ஊழிய சந்தேகம் தான் கேட்கறாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நாளாக பார்த்தா வேற விதமா அது பேச்சு போயிட்டு இருக்கு. அப்போ வீட்டுல சந்தேகம் வருது. இப்படியெல்லாம் என்னன்னா சாத்தான் அதுக்கு தான் ஏன் குடும்பத்தோட ஒரு ஊழியம் இருக்குதுன்னு அனுமதிச்சிருக்காங்க. இதுக்குதான் சகோதரிகள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதிகமான பேச்சு. ஒரு ஜெபம் எமர்ஜென்சியா கொடுக்குறாங்கன்றது வேற. அதே நேரத்துக்கு கொஞ்சம் காரியம் குடும்ப பிரச்சனை கிடையாது பேச வேண்டியன்னா அது சகோதரிகிட்ட சொல்லி, சகோதரி பாஸ்டர்கிட்ட சொல்லி அவர் என்ன சொல்றாரோ ஒன்னா குடும்பமா போய் பேசிட்டு வரலாம். இல்லை தனி இந்த ஆலோசனை சொல்லிடுமான்னு சொல்லலாம். அதுதான் சொல்றேன். நீங்க மனைவியா, நீங்க பாஸ்டர் மனைவியா இருக்கு, நீங்க ஒரு ஆலோசனை கொடுத்துடவே கூடாது. என்ன சொல்றாங்களோ அது நீங்க பாஸ்டர் கொண்டு வந்துடும், அப்படியே கொண்டு வரணும். அவர் என்ன சொல்றாரு அதுதான் நீங்க சொல்லணும். நீங்க ஒரு ரோல் எடுத்துக்கவே கூடாது. ஒரே ஒரு என்னன்னா அப்படி பண்ட மாற்ற மாதிரி. அவர் அங்க சொல்றது இங்க சொல்றீங்க, அவர் சொல்றது நீங்க சொல்றீங்க. சில நேரத்துல நீங்க 2 பேர் கூட போய் அங்க போய் பேசிட்டு வாங்க. அது சூழ்நிலை. அதே போல பாஸ்டருங்க வந்து அதிகமா பேசாம இருக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமான வார்த்தை இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதிகமா பேசாம இருக்கிறது நல்லது. அப்படின்னா எங்க பேச வேண்டாம் அப்படின்னா வீண் வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் அதிகமா கேட்கணும் அப்படின்றப்ப நினைக்க கூடாது. இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும் கூட நினைக்கூடாது. உங்களுக்குன்னு தேவன் என்ன கொண்டு வருவாரோ அது இப்படியாவது காமிச்சிருவாரு. இப்போ அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்கன்னா அங்கங்க ஸ்பை வச்சிருப்பாங்க, வச்சுட்டு அங்க என்ன சொல்றீங்க நல்லா கேட்டுக்கிறது. அப்ப அதுக்காக வேலை செய்வாங்க. நம்ம அப்படி இல்லை. இந்த ஊழியம் தேவனுடையது. யார் என்ன பிரச்சனை கொண்டு வராங்களோ அது தேவன் பார்த்துருவாரு. அது எப்படியாவது உங்க காதுக்கு வரும். அதுக்கு என்ன செய்யணும்னு தேவன் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா நீங்க முயற்சி பண்ணல, இது தேவனே செய்யுது. அது யாராலும் தடுக்க முடியாது. நல்லையா? எனவே ரொம்ப அதில் முக்கியமாக இருக்கும். அப்புறம் ஜோக் அடிக்கிறது அந்த மாதிரி காரியங்களெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தை ஊழியக்காரங்க மற்றவங்க காயத்தை ஆற்றணும், காயமாக்கக்கூடாது, ஆற்றணும். சும்மா வீணா திருப்பி குழந்தைங்கள்ட்டே ஜோக் அடிக்கிறது. மேடம் சொல்றாங்க, பில்லி நீங்க என்ன இப்போ மறுபடியும் பழைய மாதிரி அப்படியே உடனே தனியா போய் ஜெபிக்கிறாரு. சும்மா ஒரு காரியத்தை ஒரு நான் அவரு மாதிரி அப்படின்னு சொல்லி முட்டியில குழந்தைங்க தூக்கிட்டு அப்படியே பேசுறாரு. அதை கூட வேண்டான்ற வீண் வார்த்தை வந்து பேசக்கூடாது. ஜோக்கு அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா தேவனுடைய பிரதிநிதிகள். நல்லூயா. அது நம்மளுக்கு அடுத்தது நம்ம இப்பொழுது இந்த காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். வேத வாசிப்புக்கு போதுமான அளவுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு சில வேத வாசிப்பு வாசித்து விட்டு நம்ம இந்த ஆடி வாசிப்புக்குள்ள போகலாம். நம்ம யாத்திராமும் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரெண்டு இடத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். யாத்திரா 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக என்றார். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 6லிருந்து நான் வாசிக்கிறேன். 288வது பக்கம் புதிய பாட்டு 88. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறியவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சும், இதுதான் நான் சொன்னேன் ஜோக் அடிக்கிறது. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும்
இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இராதே. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அல்லேலூயா. அதிகமாக இதை படிச்சிருக்கணும், நான் வச்சுக்கணும். நாம் சகோதரர்கள் முன்னாடி இங்கே பிரேயர் ஆயிடுச்சு. ஆயில் சொல்லுங்க சார். நீங்களும் முன்னாடி நீங்க உட்காந்துக்கோங்க. நீங்க முன்னாடி வாங்க வாங்க. டேப் முன்னாடி வந்தாரு. நீங்களும் உட்காந்துக்க. நீங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இவர் முடிச்சுட்டு அப்புறம் நீங்க இல்லை மேடம் நீங்க மட்டும். ஓகே நீங்க உட்காந்து. நமது சகோதரன் தேவனுடைய வார்த்தையை போதிப்பவர் என்று அறியப்பட்டவர். அப்படிதானே? ஒரு வருஷ காலமா, ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். எனவே தேவன் வார்த்தையை அவர் போதிப்பவர் என்று அறியப்பட்டவர். அது சரிதானே? சரி. பீடத்துக்கு சகன் வந்திருக்கிறாரு. நாம் பிரசங்கிக்கும் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார். தேவனுடைய குமாரன் உண்மையான கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்று அவர் விசுவாசிக்கிறார். ஒரே தேவனை விசுவாசிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறது விசுவாசிக்கிறார். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறார். எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுனால இவர் அதிகமாக இவரை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எனவே நம்முடைய உபதேசத்தை தான் அவரும் பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த சபையில் உள்ள யாருக்காகிலும் இந்த சகோதரனுக்கு விரோதமான அல்லது இந்த பாஸ்டர் அவர் இருக்க தகுதி இல்லை அப்படின்னு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் உள்ள வந்தால் வேற யாருமே வெளியே இல்லை. நீங்க உள்ள கூட வந்துடலாம். அந்த தம்பி யாரு உள்ள ஒரு சொல்லு. அப்போ உள்ள வெளியே யாரு இருக்கு? இந்த சபையில யாருக்காவது இவருக்கு விரோதமா, அதாவது பாஸ்டா இருக்க தகுதியில் அந்த மாதிரி ஏதாவது காரியம் இருந்தால் நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லலாம்னா இனிமேல் நீங்க எப்பவுமே சொல்லக்கூடாது. இது சொல்ற இப்போ இருந்தா இப்போ நீங்க சொல்லிடலாம் அவர் தகுதி இல்லை அப்படின்னு. இல்லைன்னா நீங்க எப்பவுமே சொல்லக்கூடாது. திருவி சொல்றாரு. அதனால எந்த செய்தினா கிறிஸ்துவ மார்க்கமும் அதற்கு நான் விற்கிற காரணம் சொல்லணும். 60 பக்கத்தில் சொல்றாரு. அப்படி ஏதாவது இருக்குங்களா? இப்பொழுது இந்த சபையின் சார்ந்தவர் யாராவது ஒருத்தர் முன்னாடி கேட்டு அங்கிருந்து பார்த்தாலும் சரி, இல்லை அங்கிருந்து நீங்க பார்த்தா போதும் என்ன செய்யறோம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே கண்களை மூடிக்கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நீங்க கண்ணை திறந்துருக்கணும். நீங்களும் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. நீங்க கண்ணை திறந்துருக்கணும். மொத்தம் நாங்கள் 3 பேர் கண்ணை திறந்துருக்கோம். நீங்களும் இவரை மெய்ப்பனாக இந்த சபையார் ஆகிய நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி தெரிவிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, எல்லாரும் கை வைக்கணும். இவர் பாஸ்டரா கண்டுபிடிக்கங்க. இவர் பாஸ்டரா இருப்பதற்கு அல்லது மெய்ப்பனா இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நம்புகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். எனவே சகோதரனுக்கு 100% வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திரு பரலோகத்திலும்
இவருக்கு 100% இந்த ஆசீர்வாதம் வருவதாக இவர் ஜெபிக்கிறார். நிச்சயமாகவே பாக்கியமுள்ள ஒரு சகோதரனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் அவர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நீங்கள் வேதத்தை எடுத்து வேதத்தில் நீங்கள் கையில் வச்சுக்கணும். சொல்கிறார், உங்கள் கைகளை வேதத்தின் மேல் வையுங்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடிக்கணும். முதலாவது பிரதர் டேவிட் அவர் ஜெபிப்பார். நான் ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமும் இறக்கும் நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவரீர் இந்த உலகத்திலே பெரிய வேலை என்பது ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு வேலை. அந்த வேலைக்காக நம்மளோட பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உமது சார்பாக நாங்கள் கரங்களை வைத்திருக்கிறோம் ராஜா. இது நீர் வைக்க வேண்டிய கரம். எஸ், ஆமென். அதற்காக நாங்கள் பரிபூர்ணமாய் உங்களுடைய பிரதிநிதியாக நின்று இந்த கரங்களை சிரசின் மேல் வைத்திருக்கிறோம். இந்த மகனை பரலோக ராஜ்யத்தின் வேலைக்காக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு சுயநலம் இல்லாமல் ஆண்டவரே ஊழியத்தை செய்ய எந்த நேரத்திலும் மந்தை இருமாப்பை ஆளாதபடி ஆண்டவரை கண்டிப்பாயும் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவாயும் அதே நேரத்தில் சாட்சி உள்ள மகனாய் ஆண்டவர் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உன்னதத்தின் வல்லமை இருக்கும்போது நீங்க எருசலேம் தொடங்கி சகல தேசத்திற்கு எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று சொன்ன வசனம் ஆண்டவர் உண்மையான ஒரு காரியம். ஆண்டவர் 5 வகை ஊழியத்துல கர்த்தாவே இந்த சகோதரனுடைய இந்த சபைக்கு கர்த்தாவே மேய்ப்பனாக இந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ண நாங்கள் கரங்களை வைத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த மேய்ப்பன் ஆண்டவரே மூத்த சகோதரனா இருக்கிற சகோதரர் ராபின் பிரதர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே அவருக்குரிய உண்மையான வரங்கள் வெளியேறத்தக்கதாகவும் வெளியே வந்து இந்த பூமியிலே அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை நாங்கள் மறுரூபமாகி இந்த விஷயங்களை விட்டு நாங்கள் பறந்து போகும் நாள் வரை கூட கர்த்தாவே மகன் ஊழியத்திலே நிலைத்திருக்க கபடம் இல்லாத இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு வேலைக்காரனா நின்று உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய மனைவிக்கு ஊழியம் செய்கிற ஒரு பயபக்தியான ஒரு மேய்ப்பனாக இருக்கும்படியாக இந்த சகோதரனுக்காக மகா கிருபை இறக்கமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அருமையான இந்த வேலையில ஆண்டவரே கர்த்தாவே இந்த மகனை கர்த்தாவே நீ தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உடைய ராஜாதிபத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதியான ஒன்று கொடுப்பது ஆண்டவரே நீரா இருக்கிறது, நீராகவே இருக்கிறப்பா. அந்த தேவன் ஆண்டவர் இந்த மகனுக்கு இந்த பூமியில் அந்த மேய்ப்பன் என்ற ஒரு கர்த்தாவே உம்முடைய மந்தைக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சபைக்கு கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய மனவாட்டிக்கு ஆண்டவரே ஒரு ஊழியக்காரன் இந்த மகனை தெரிந்தெடுத்துக்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கரம் அல்ல ஆண்டவர் உம்முடைய தழும்புள்ள கரமான இந்த மகன் மேல் பட்டு அந்த அபிஷேகமானது இறங்கி கர்த்தாவே முற்றிலுமாக இவருடைய சரீரம் ஆவி ஆத்துமாவே அந்த கட்டுப்பாட்டை நீர் எடுத்துக்கொண்டு கர்த்தாவே எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை நீர் இந்த மகனை நடத்த வேண்டும் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சீடர்கள் மேல் விட்டு அறையில் அந்த அபிஷேகம் பெற்ற பின்பு ஆண்டவரே அவர்களுக்காக இல்லை கர்த்தாவே உமக்காகவே சாட்சியா இருந்தது போல இந்த மகன் இந்த நாள் முதல் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை கர்த்தாவே அப்படியே உமக்காக உழைக்கத்தக்கத கிருபை செய்ய ஒரு குடும்பத்தை கூட ஒப்பு கொடுக்கிறோம், பிரதிஷ்டை செய்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் ஆசீர்வதித்து சபையை பிரதிஷ்டை செய்கிறோம். ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிற இந்த அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இது ஒரு எளிமையான இடமா இருந்தாலும் எளிமையான சகோதரனா இருந்தாலும் இவரை கொண்டு பலமான காரியம் நீர் ஆசீர்வாதமான காரியங்கள் செய்ய வேண்டுமா இந்த அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த மகனை தெரிந்து கொண்டு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அபிஷேகம் நீர் நடத்தும் அவருக்குள்ள இருக்க எல்லா வரங்களையும் ஆண்டவர் நீர் செயல்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். ஆமா சார், அப்படியே ஜெபத்தோடு இருங்கள். சபையார் அப்படியே கண்கள் மூடிடும். மத்தியில் இருப்பதான ராமோஸ் அவர்கள் ஊழியத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறார். அவர் பாடல் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்குள்ளாக என்ன ஊழியங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தத்தக்கதாகும். இந்த பிற ஊழியர்களுக்காக தேவனுடைய காரியங்கள் செய்வதற்காக ஒரு பிரதிஷ்டை அவர் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த நேரத்தில் கூட நாம் அதற்காக ஒப்புக் கொடுப்போம். உங்களில் யாராவது ஒரு தேவனுடைய சமூகத்தில் நின்று இந்த காரியம் செய்வதற்கு தகுதி இல்லை என்று ஏதாவது நினைப்பீர்களானால் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தலாம். அதனால் 100% அவருக்கும் ஆதரவு இருக்கிறதுனால கர்த்தர் அவர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல நாங்களும் கூட உங்களுக்காக அந்த ஜெபத்தை முதலாவது டேவிட் அவர்கள்
மகா பரிசுத்தமும் இரக்க நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுக்கெல்லாம் அதிபதியானவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. Praise to God. ஒரு மனிதனுக்குள்ளாக எங்களால் பரிசுத்த ஆவியை அனுப்ப முடியாது. Amen. ஆகவே இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது எண்ணெய் Praise பரிசுத்த Lord. ஆவிக்கு அடையாளமாய் Hallelujah. இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன் இந்த எண்ணெய் நாங்கள் பூசுகிறோம் என்றால் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக நாங்கள் ஆண்டவரே, Amen, ஆண்டவரே. அந்த எண்ணெய் பிரதிநிதித்துவப்படுகிறது ராஜா. Praise to God. அது உண்மை. விதமாக ஊழியக்காரர்களாக நாங்கள் ஆண்டவரே Hallelujah. ஒரு ஸ்தோத்திரம் அழைப்பை அப்பா. பெற்று ஆண்டவரே, எல்லா ஸ்தோத்திரம். சோதனைகளும் ஜெயத்தை கொடுத்தீர்கள். Hallelujah. எங்களை நிலைநிறுத்தினீர் ஆண்டவரே. Yes, yes, Lord. எங்களுக்கு Hallelujah. தெரியும் உங்களுடைய பாதை வழியாக Hallelujah. கடந்து வந்தோம். ஓ, உண்மை, உண்மை அந்த ஆண்டவரே. நம்பிக்கையின் பேரில் இந்த மால் மேல் கை வைக்கிறோம். Praise to God. Praise to ஓ, God. Hallelujah. ஆமை ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ராஜா. Amen, ஆண்டவரே. தேவனுக்காக வேலை செய்ய முடியாது Hallelujah. திறந்திருக்கிற ஸ்தோத்திரம் இதயத்துக்காக நன்றி Amen, Jesus. ஆண்டவரே. ஒரு மனிதன் பரிபூர்ணப்படுவது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. Hallelujah. நாங்கள் எங்களை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள ஒரு நாள் முடியாது, முடியாது. முடியாது ஆண்டவரே. Amen. என் தேவனே, இந்த மகன் ஊழியத்துக்காக கேட்டது என்ன ஊழியம் ஸ்தோத்திரம். என்பது நீர் அறிவீர். Amen. அவர் இதயத்தில் என்ன வரங்கள் இருப்பது நீர் அறிவீர். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் கரம் வைக்கிறதுனால அது ஒன்று நடக்க போகுது. Amen. Hallelujah. அந்த உலக தோற்றத்துக்கு முன்னாக ஆண்டவரே, Hallelujah. அடுப்புக்குள்ள வரங்கள் மனம் திரும்ப Amen. கிடைக்கிறது. Hallelujah. அது பிறப்பிலே கிடைக்கிற விஷயம். Amen. Amen, Jesus. அதை நீர் ஆண்டவரே, அது வெளியே கொண்டு வரும்படியாக Amen. மக்கள் காணும்படியாக Praise நாங்கள் Lord. கரங்களை உமது சார்பாக வைத்திருக்கிறோம். Praise, ஸ்தோத்திரம், ஆண்டவரே, இதோ அந்த பரிசுத்த தைலம் இந்த சகோதரனை அபிஷேகம் Amen. பண்ணட்டும். Praise Lord. Praise Lord. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு எடுத்து Amen. மகனை வல்லமையாய் பயன்படுத்தும். Amen. அந்த மகத்தான எடுத்துக்கொள்ள உயிரோடு போக Praise சித்தமானா Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். அல்லது அது மறித்து முன்னாடி போக வேண்டும் ஸ்தோத்திரம் சித்தமானா ஆண்டவரே. அந்த நாள் வரை உம்முடைய Amen. மனைவிக்கு ஊழியம் செய்ய Praise போகிறது Lord. கவனம் இருக்கட்டும் ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தங்களுடைய செய்ய Amen, போகிற ஆண்டவரே. ஊழியம் ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவுடைய மனைவிக்கு Amen, ஆண்டவரே. Hallelujah. நாம் ஊழியத்தை செய்ய போகிறோம் என்பது Praise Lord. எவ்வளவு கவனமாகவும் Amen. எவ்வளவு ஸ்தோத்திரம் உத்தமமாகவும் செய்ய வேண்டியது. எவ்வளவு ஆழமான Hallelujah. ஒரு தாழ்மையான வேலைக்காரனா இந்த மகனை அபிஷேகம் Amen, பண்ணுகிறோம். amen. நீர் எடுத்து பயன்படுத்தும் Praise கர்த்தராகிய Lord. இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆமென். மகா கிருபை இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிற ஐயா ஆண்டவரே, பிரதர் ஆமோஸ் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மகனுக்குள்ளாக இருக்கக்கூடியதான அந்த வரத்தை கர்த்தாவே, அந்த ஊழியத்தை நீர் அந்த ஏற்ற வேளையில் அந்த மகனுக்கு நீர் வெளிப்படுத்தி அதை செய்யத்தக்க கிருபை செய்யுங்க. இப்படி செய்கிறதான இந்த பாடல்கார் எல்லாவற்றிலும் இந்த அபிஷேகம் இருந்து ஆண்டவரே, எதிர்காலத்தில் எதற்காக நீர் அழைத்தீரோ அந்த ராஜாதிபத்தியில் அந்த மகனை கர்த்தாவே ஆண்டவரை நீர் கொண்டு வர வேண்டும். உங்கள் அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையார் எல்லாருமே இவர் அங்கீகரித்தாருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீரும் அங்கீகரித்து விசுவாசிக்கிறப்பா ஆண்டவரே, இந்த மகனை பொறுப்படுத்திக் கொள்ளும். எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை உமக்காக உழைக்கத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகளுக்காக உழைக்கத்தக்கதாக குடும்பமாக பிரதிஷ்டை செய்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும், ரத்தத்தினால் இடை கட்டி கொள்ளும். அதே போல கருத்து இந்த 11 புலனை நீர் ஆட்கொண்டு கர்த்தாவே அந்த நீர் இவருக்குள்ளாக இருந்து மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. God bless you. கர்த்தரோடு ஆசீர்வதிப்பார். Thank you, brother. God bless you. Hallelujah. சரியாக மணி 8, ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் அரை மணி. சரி. Hallelujah. நாம் வேத வாசிப்பதற்காக ஒரே ஒரு இடத்தை மட்டும் நாம் வேதத்திற்கு திருப்புவோம். வேதை வாசிக்கும் போது அது கனப்படுத்தத்தக்கதாக நாம் யார் எழுந்து நின்று மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். பக்கம் 1078. பக்கம் 1078. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. நம் ஜெபத்துக்காக தலைவணங்கலாம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் அருமையான இந்த வேலையில கூட கர்த்தாவே 2 ஊழியக்காரர்களே உன் சமூகத்தில் ஆண்டவரே
ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பிரதிஷ்டை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர். நிச்சயமாக இது உம்முடைய காரியமா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷர் யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் ஆண்டவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆகியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே உண்மையே சார்ந்து உண்மையே தஞ்சமாய் கொண்டு இந்த பிள்ளைகள் உமக்காக நிற்கத்தக்கதாக உதவி செய்யுமப்பா. படித்த வேத பாகத்தை ஆசீர்வதியும். தகுதியில்லாத இந்த எண்ணெய் கர்த்தாவே 2 கரங்களை உயர்த்திருக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு சிங்கங்கள் வாயை கட்டிப்பட்ட தேவன் தாமே என்னுடைய சரீரம் ஆவி ஆத்துமாவை கட்டுப்படுத்தி இந்த நேரத்தில் நீர் பேச வேண்டும் என்று தீர்மானித்த வார்த்தையை கொண்டு வரும்படியாக உம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறவங்களை தரைமட்டம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியானவர்கள் எங்களோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நீங்க யார் உட்காரலாம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக நாம் தேவனுடைய காரியத்தை நாம் பார்க்கலாம். நாம் படித்த இந்த வேத பாகத்திலிருந்து ஒரு சிறு பொருளுக்குள்ளாக நாம் போகலாம். பெத்லகேமை தேடி வந்தார். செய்தியோட தலைப்பு என்னங்க? பெத்லகேமை தேடி வந்தார். ஏற்கனவே நீங்க எல்லாம் கேட்ட செய்தியாகத்தான் இருக்கும். சிறு காரியத்தை மட்டும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். பெத்லகேமை தேடி வந்தார். பெத்லகேமை தேடி வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா அங்க பிறந்தார். பெத்லகேமில் தான் அவர் பிறந்தார். அல்லேலூயா. இந்த பெத்லகேமை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கல என்று சொன்னால் பிறப்பு தேவன் ஆதாம் ஏவாள் இடத்துல நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புகள் என்று சொன்னார். தேவன் வார்த்தையினால எப்படியா மரியாள் இடத்துல கேப்ரியல் தூதன் இப்படியாக சொல்லும் போது பரிசுத்த ஆவியார் உண்மையில் நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் தங்கும், அப்படி நீ கர்ப்பவதியாவாய் சொன்னார். இப்படியாகத்தான் ஆதாம் ஏவாளை பார்த்து வார்த்தை உரைக்கும் போது அவள் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனையும் ஒரு குமாரத்தையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அது நடக்குமா? அப்படி அது சாத்தியமா? சாத்தியம். எப்படி நான் சொல்றேன்? அல்லேலூயா. சாத்தியமே. மோசே விழுந்து போன நிலையில வந்த ஒரு தீர்க்கு, அதாவது ஆதாம் ஏவாள் முன் பெற்றோர் விழுந்து போன நிலையில வந்த மோசேய பெண்கள் உண்டாக கடவுதுன்னா ஒரு பெண்ணா உண்டாச்சுங்க. எவ்வளவு பேனுங்க தவளை உண்டாக கடவுதுன்றாரு, அவ்வளோ தவளைகள். வெட்டுக்கிளிகள் உண்டாக கடவுதுன்றாரு, அவ்வளோ வெட்டுக்கிளிகள். அதே மாதிரி விழுந்து போகாத நிலையில் இருந்த ஆதாம் மனைவி பார்த்து ஒரு குமாரனை பெறுவா என்ன பெறாதா? அல்லேலூயா. இந்த வல்லமை தான் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் தேவன் அனுமதிக்கும் சித்தத்துல இப்படியாக பிள்ளை பெற வேண்டும், கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. சரி, பிறப்பு ஏதேன் தோட்டத்திலே தவறாய் போய்விட்டது. தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக ஒரு மாம்ச சேர்க்கையில் அது வந்துருச்சு. அதனாலதான் தேவன் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு கடைசி சர்பத்து இடத்துல வரும்போது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், சர்பத்தின் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அவள் யாருங்க? மரியாள். அந்த வித்து யாரு? இயேசு கிறிஸ்து. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு ஸ்திரீக்கு எப்படி வித்து வரும் அப்படின்னா, தீர்க்கதரிசி கேள்வி கேட்குறாங்க, என்னங்க நீங்க தப்பா சொல்றீங்களா? ஆண்கிட்ட தாங்க அந்த ஜீவன் இருக்குமே. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, இது யாரோட கையன்னு கேட்கிறாரு. இது உங்களுடைய கை. இது யாரோட கண்ணு? இது உங்களுடைய கண்ணு. சரி, இது என்னோட கைன்னு சொன்னீங்க, என்னோட கண்ணுன்னு சொன்னீங்க. இது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் கொடுத்தாருன்னு நம்ம சொல்றது இல்ல, நம்ம என்ன சொல்றோம்? என்னோட கையை என்னோட கல்லுன்னு சொல்ற மாதிரி அவள் வித்து சொன்னது, அந்த வித்தை கொடுத்தது தேவன் கொடுத்தாரு. இப்ப யார் இருந்தது? ஏவாள். மணிக்கு மரியாள். அல்லேலூயா. அப்போ அந்த அவள் வித்துக்கும் சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்து, அந்த அவள்ன்றது மரியாள் வித்து. இப்போ தேவனுடைய திட்டமானது இந்த வித்து அது ஜீவ அப்பமா இருக்கிறது, அது ஜீவ ஊற்றா இருக்குது, நித்திய ஜீவனா இருக்கு. அல்லேலூயா. இப்ப இந்த வித்து எங்க பிறக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார்னா எங்க பிறக்க வேண்டும்? பெத்லகேம். நான் செய்தியோட தலைப்பானது பெத்லகேமை தேடி வந்தார். அல்லேலூயா. இப்போ பெத்லகேம் தான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஏன்னா பிறக்க போறது ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், அது நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டத்துல அது பெத்லகேம்ல தான் அது கொண்டு வரணும். இது தேவனுடைய தீர்மானம். அல்லேலூயா. இது தேவனுடைய திட்டமாய் கூட இருக்கிறது. இப்போ அப்படியே நம்ம தாண்டி வந்துடுறாங்க, டைம் இல்லாதனால. எகிப்திலிருந்து மோசே தலைமையில எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும்போது எரிகோல இருக்கக்கூடிய ராகாப் அம்மா என்ன செய்யறாங்க? இதை கேள்விப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார், ஜபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல
ஜெபத்துக்கு பதிலும் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களோடு அப்படிப்பட்ட ஒரு தேவனோடு எனக்கு ஒரு சேர அல்லது இணைய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஆளும் வானத்தை நோக்கி கூப்பிடுவது போல பரலோகத்தில் ஏற்கனவே அந்த வித்தை உள்ள வச்சிருக்கிறாரு, இந்த ஆடு கூப்பிடுது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஜோசுவாவை ஹல்லேலூயா ஜோசுவாவை என்ன செய்யறாருன்னா 2 வேவுக்காரங்களை அனுப்ப சொல்றாரு தேவன். ஜோசுவா என்னவோ வேவு பார்த்துருவாங்க கூட நினைச்சு அனுப்பியிருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன, இந்த செய்தியானது அந்த ராகாப்பை இங்க கொண்டு வரணும். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆரம்பத்திலேயே ஒரு பெத்லகேமுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு புறஜாதி ஒரு ஸ்திரீயும் ஒரு யூத சல்மோனும் தேவைப்பட்டதா இருந்தது. ஹல்லேலூயா. இது பார்த்துக்க ரொம்ப முக்கியமானது. ஒரு யூத ஒரு மகனும் ஒரு புறஜாதி ஒரு ஸ்திரீயும் தேவைப்பட்டது. இதெல்லாம் தேவனுடைய முன்னறிவில் இருந்தது. நேரா அந்த 2 ஒளிநாடாவும் எங்க போச்சு, சொன்னார். அது 2 ஒளிநாடும் நேரா ராகா போயிட்டு இந்த ஊழியர் தேவனா இருந்தா நமக்கு தெரியாமையே நடக்கும். அதான் சர்வ வல்லமைப்படுத்தது. நம்ம ஒண்ணுமே செய்யணும், நீங்க சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன். இதுதான் அந்த சும்மா இருக்குதுன்றதுதான் நம்மளால முடியாது. அநேக நேரங்கள் எது முடியாது, நம்ம சும்மா இருக்க முடியாது. இங்க ஏன்னா நம்ம இதுவரை சண்டையில மிகப்பெரிய யுத்தம் எங்க நடக்குங்க, சிந்தைகள் தான். ஆரம்பத்தில் ஜெயிச்சோம் 11 புலனும் தேவனுக்கு சமர்ப்பிச்சவங்க ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் கேட்பாங்க. உலக தரப்படாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னாரு. அவர் என்னைக்கா தராம இருப்பாரா? தந்திருப்பாரு. யாருக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை, நம்ம கையில தூக்க வேண்டாம். சமாதானம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் வாங்கல, அவரு கொடுத்திருக்காரு. சமாதானம் எங்க கிடைக்கும், கர்த்தர் இடத்துல இருந்தா. அது எங்க வரும், சமாதானம் யாரு, தேவன். அந்த தேவனோட இருதயத்தில் வரும்போது இருதயம் தான் கண்ட்ரோல் டவர். நான் லைன் மாறி தான் போறேன், டைம் இல்லை எனக்கு. அந்த இருதயத்துக்குள்ளாக அந்த ஆத்துமாக்குள்ள தேவன் வந்துட்டாருன்னா அந்த ஆத்துமால எத்தனை புலன் இருக்குங்க? சரீரத்துக்கு எத்தனை புலன் இருக்குங்க? 5. ஆவிக்கு 5, ஆத்துமாக்கு ஒரே ஒரு புலன் தான் இருக்குது. அதுதான் என்னன்னா விசுவாசம். இப்ப இது வரைக்கும் அவிசுவாசியா நாம் இருந்திருக்கிறோம். இப்ப விசுவாசி ஆகும்போது விசுவாசத்துல 3 விசுவாசம் இருக்குது. ஒன்று நம்முடைய விசுவாசம், இன்னொன்று தேவனுடைய விசுவாசம், இன்னொன்று மற்றவருடைய விசுவாசம். இந்த என்னுடைய விசுவாசம் பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க, பாஸ்டர் விசுவாசம், இந்த 2 பேருடைய விசுவாசம் என்ன பண்ணுனா தேவனுடைய விசுவாசத்தை இழுக்குமா, ஈர்க்குமா? எங்க 2 பேருடைய விசுவாசம் போதாது, தேவனுடைய விசுவாசம் அங்க வந்து அது மேலோங்கணும். அதான் பேதுரு யோவான் சொன்னாங்க, இது எங்களுடைய விசுவாசம் இல்ல, அவரால் பெற்ற விசுவாசம். விசுவாசம் தோக்குறவரும் முடிக்கிறவரும் அவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த இருதயத்துக்குள்ளாகவே அந்த விசுவாசன்ற புலன தேவன் வந்துட்டாருன்னா, சிங்காசனம் போட்டாருன்னா, கண்ட்ரோல் டவருக்கு வந்துட்டாருன்னா, ஆத்துமா தான் ஆவி ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும். ஆட்கொள்றது ஆளுகை செய்யும். அப்ப ஆத்துமால இருந்து ஆளுகை ஆவிக்கு போகும்போது ஆவியில எத்தனை புலன் இருக்குங்க? 5 புலன் இருக்கு. என்னன்னு தெரியுங்களா? கற்பனை, மனசாட்சி, யோசனை, ஞாபகம், அன்பு. அன்புன்றது தெய்வீகம். அது அன்பு என்ன வேணா அவங்க பெற்றுக்கொள்வதை பொறுத்து இருக்கு. இப்ப இந்த ஆளுகை விசுவாசமாகிய புலன்களாக தேவன் வந்து சிங்காசனம் போட்டிருந்தாருன்னா இந்த 5 புலனையும் அவர் ஆட்கொண்டுருவார். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஞாபகம் வரும், நேற்று பக்கத்து வீட்டுல திட்டுனா நான் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன். எப்ப சொல்றோம்? நேற்று திட்டினது இப்ப ஞாபகம் வந்துருச்சு, அதனால என்ன முடிவெடுத்தோம்? நாளைக்கு போய் பாத்துக்கிறேன். அதே ஞாபகம்ன்ற புலனை தேவன் உள்ள இருந்திருந்தாருன்னா என்ன ஞாபகப்படுத்துவாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரியில் ஒரு பட்டாக்களை பாடு, அதை ஞாபகப்படுத்துவாரு. அப்ப அந்த புலனை அவர் பிடிக்கிறாரு. அப்ப பிடிச்சிட்டாரு, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமேன் ஆண்டவரே, இது எனக்கு தெரியாம நான் இவ்வளவு பகையா நான் நினைச்சுக்கல, நேசிக்க சொல்லி உடனே சாத்தான் வைக்கப்பட்டுருவான். இப்ப அந்த ஞாபகம்ன்ற போல அந்த ஆவி வந்து எதை ஆளுகை செய்யும்னா சரீரத்தை ஆளுகை செய்யும். இதான் தேவன் வச்சிருக்கிறது. ஆத்துமா ஆவியை ஆளுகை செய்யும், ஆவி சரீரத்தை ஆளுகை செய்யும். இப்ப எது முக்கியம் நமக்கு? ஆவி நமக்கு தேவத்தை கொடுக்கலாமா, சரீரத்தை கொடுக்கலாமா, ஆத்துமாவை கொடுக்கலாமா? ஆத்துமாவை கொடுத்துட்டீங்கன்னா அது 5 புலனாகி ஆவியை கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த ஆவியினுடைய 5 புலனும் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணிடும். சாவுக்கு எதுவா நமக்கு சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இது வரைக்கும் சிகரெட் குடிச்சிருப்போம், சாராய் குடிச்சிருப்போம், இனிமேல் குடிக்க முடியாது. ஏன்னா ஆவி வேற ஒண்ணு தேடுது, அது வேற தாகம் வந்துருச்சு. சரி, இப்படியாக நீங்க அதை புரிஞ்சுக்க. நான் சுருக்கமா எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி இப்படிதாக தான் தேவன் அவர் செயல்படுத்துவார். ஒப்பு கொடுத்த பிள்ளை அப்படியே ராகாப்பம்மா இங்க தனியா மாட்டிட்டு அவங்க எவ்வளவு வேணா தீட்ட சொல்ல போனா, ராகாப்பம்மா சொல்லும் போது ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழைப்பழத்துல நுனியில அழுகிருந்தா என்ன பண்ணலாம்?
கொஞ்சம் கீழே கட் பண்ணி சாப்பிடலாம். பாதி அழுகி இருந்தா கூட பாதிக்கு கொஞ்சம் கீழே கட் பண்ணி சாப்பிடலாம். முழுவதும் அழுகி இருந்தா இந்த நிலை தான் ராகாப். நாம ராகாப்ப சொல்லும் போதே நீங்க அப்படியே நம்மளே ஒப்பிட்டு நம்மளும் அப்படிதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி இருந்த ஒரு சகோதரிக்குள்ளாகத்தான் எப்படிப்பட்ட தாகம் வந்தது? அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு பிரஜையா நான் மாறிட மாட்டோமா? ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அப்படியாக அவங்க ஏங்குனாங்க. அல்லேலூயா. இந்த இருதயத்தினுடைய தாகம் தான் சொல்ல, இது ராஜாதிபத்தியோன்னு. எப்படி ஆண்டவரே நீங்க எங்களை விட்டு புரஜாதிட்ட போலாம், ராகப்ட நீங்க போலாம், எரிகோக்கு போலாம் அப்படின்னு கேட்கவே முடியாது. அல்லேலூயா. சிருஷ்டிகர்த்தர். ஏன்னா ஒரு பொருளை ஆக்கவும் அழிக்கவும் எந்த மனிதனாலும் முடியாது. அல்லேலூயா. நிலையை மாத்தலாம், அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. யார் தான் அழிக்க முடியும்னா, யார் உரைக்கப்பட்ட வார்த்தையை சொன்னாரோ அவர் தான் அழிக்க முடியும். அப்ப அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையில ஒரு மகள் யாருனாக்கா ராகாப். அல்லேலூயா. பரலோகமே அந்த அம்மாவை அங்கீகரிச்சிருக்கு. தேவன் அங்க போய் நடத்துறாரு. தேவனுக்கு என்ன முக்கியத்துவம் தரணுமோ அந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜீவனை பணைய வைத்து. ஒருவேளை அந்த ராஜாக்கு தெரிஞ்சிருந்தா தலையே வெட்டி இருப்பான். தேச துரோகி. இன்னைக்கு நாமளும் சில வேலையில அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுக்கும் நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நான் பேசுறேன். அப்படி இருந்த போதிலும் எந்த ஒரு சபை கிடையாது, எந்த ஒரு பாஸ்டர் கிடையாது, எந்த ஒரு பைபிள் கிடையாது, எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அல்லேலூயா இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? தேவனுக்காக நின்றார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த செய்தி ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அந்த வராங்க, எரிகவும் இடிக்குது, அவங்க வீடு மட்டும் காப்பாற்றப்படாம. இப்போ ஜோசுவா என்ன சொல்றாருன்னா, யார் அந்த வீட்டுக்கு போனாங்களோ அந்த 2 பேரை தான் கூப்பிட்டு நீங்க போய் என்ன செய்யுங்க, அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்தந்த நாளுக்குரிய செய்தியாளன் கீழே தான் நாம் என்ன செய்வோம், நிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு சபை காலத்துல ஒரு தூதன். நம்ம யார் கீழே நிற்போம்? இந்த நாளுக்கு கீழே நம்ம நிற்போம். அல்லேலூயா. என்ன பாருங்கள், அப்படியாக அவங்க வந்துட்டாங்க. இப்போ தேவன் சல்மோன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்ந்த ஒரு பெண்ணை எப்படிதான் அவரு விரும்பினாருன்னு தெரியல. இது நம்மளால முடியாது. ஆனா நான் சொன்ன அந்த 11 புலனும் தேவன் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இந்த மனுஷனுக்கு யாரு விரோதமா சொன்னாலும் எது கேட்க மாட்டேன். ஒரு காரியம் சொல்றேன். ஏவாள் ஆவியில சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு ஆவியில என்ன செஞ்சுட்டாங்க? கர்ப்பம் ஆயிட்டாங்க. சிந்தை உண்மை. ஆவியில முதலாவது சாத்தானுக்கு இடம் கொடுத்து கர்ப்பமானதுனால சரீரத்திலையும் சாத்தானுக்கு கர்ப்பத்தை உண்மை. அல்லேலூயா. இப்ப இந்த நிலையில தவறான வித்து, மரணத்தின் வித்த, பிசாசுடைய வித்து, தன் கணவன் அல்லாத ஒருத்தருடைய வித்தை சுமந்துக்கிட்டு எங்க வராங்கன்னா ஆதாம்கிட்ட வராங்க. இப்ப ஆதாம் என்ன பண்ணிருக்கணும்? ஏவாளை நிராகரிச்சிருக்கணும், டைவர்ஸ் பண்ணிருக்கணும். வேதத்தின் படி வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் மட்டும்தான் மனைவி என்ன செய்ய முடியுங்க? தள்ளி விட முடியும். அல்லேலூயா. அது செஞ்சிருக்கணும். ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க? பண்ணல. அது ஒரு விதத்துல இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் நம்ம சொல்றோம். இன்னொரு விதத்துல இவர் என்ன செய்யணும்? தள்ளி விட்டுருக்கணும். ஆனா அவர் தள்ளி விட சேர்த்துட்டாரு. ஆனா இப்ப நம்ம பாக்குற இடத்துல பார்க்கும்போது, மரியாதை யோசேப்பு பார்க்கும்போது, மரியாள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. உன்னதமான பலன் தரிச்சிருக்காங்க. வேத வசனம் சொல்றாங்க ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாங்கன்னு சொல்லி. தூதன் வந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா யோசேப்போட முகம் மாறிடுச்சு. ரகசியமா தள்ளிவிட விடுவார தேவன்? அங்கேயே ஏவாளுக்காக ஆதாம் விட்டாருன்னா, இங்க யோசேப் யாரு? மரியாள் யாரு சுமந்திருக்கிறாங்க? ஜீவ அப்பத்தை சுமந்திருக்கிறாங்க. தேவன் அங்க காட்சியில வந்து யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து மரியாளுக்கு கேடயமாக நிக்க வைத்தான். அதனால உங்களுக்கு யாருமே சப்போர்ட் நீங்க இருக்கணும் எதிர்பார்க்கவே, கடவுள் மனைவி இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும், பாஸ்டர் இருக்கணும், யாரையுமே நம்பாதீங்க. பரத்திலிருந்து அருளா விட்டா எதுவுமே பெற்றிருக்கும். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க உலகம் தரக்கூட சமாதானம் உங்கள்ட்ட இருக்கும். சகலமும் நம்பிக்கை தான். அவர் தெரியும் எதுவுமே தொடாது வராது. எல்லாம் ப்ரீ பிளான் தான் இருக்கு. அவ்வளோ அக்கறையோடு நம்மளை பொறுப்படுத்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சல்மோனுக்கு அந்த இறுதியம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? ராகாப் அம்மாவை திருமணமும் செஞ்சுட்டாரு. இப்போ கணவன் மனைவியும் என்ன ஆயிட்டாங்க? ஒரே சரீரம். அல்லேலூயா. இப்போ நீங்க ராகாப் அம்மாவை புரஜாதின்னு சொல்லுவீங்களா அல்லது யூத பெண்ணுன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ எப்போதுமே என்னன்னா, ஆண் என்னவோ அதுதான் மனைவி. அப்ப ஆண் ஒரு யூதன்னா மனைவி என்ன ஆயிடுறாங்க? யூதத்தை கொண்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து ஜோசுவா அந்த தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுக்குறாரு, கானான் தேசத்தை. அப்போ அந்த யூத தேசத்துல இருக்கக்கூடிய அந்த பெத்லகேம் இடத்துலதான் சல்மோனும்
ராகாப்பமும் அங்க போறாங்க. Right. இப்ப அங்க அவங்க பண்படுத்தி அந்த காரியங்களை செய்யும் போது அங்க கோதுமையும் வார்கோதுமையும் அதிகமாக விளையுது. அநேக இடத்துல இருந்து வந்து அங்கிருந்தா வாங்கிட்டே போவாங்க. Praise the Lord. இது சரீர பிரகாரமாக ஒரு தேசத்தை தேவன் அங்க வச்சிருந்தார். இப்ப ஆரம்பத்திலேயே பெத்லகேமுக்கு ஒரு ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த காரியம் அமைப்பதற்கு தேவன் பிறப்பதற்கு சல்மோனாகிய யூதனையும் புரஜாதியாகிய ராகாபையும் தேர்ந்தெடுத்தார். இப்போ அந்த சல்மோனுக்கும் ராகாபாமுக்கும் ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தை பிறக்குது. நான் இப்படி பேசுறேன். அல்லேலூயா. ஏன்னா ரெண்டு பேருமே தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க நான் சொல்றேன். அந்த பிள்ளை தான் யாருன்னா போவாஸ். இப்ப இந்த போவாசுக்கும் ஒரு போவாபிய பெண்ணாகிய இப்ப நகோமி தடுக்கிறாங்க. என்னன்னு சொல்றாங்க, நீ வராதமா, நீ பாருமா, ஒரு மாம்ச சிந்தையில பேசுறாங்க. நீ வந்து கல்யாணம் பண்ண உன் தங்கச்சி ஓர்பாலு அக்காவோ யாரோ போயிட்டாங்கல்ல, நீ போ, நீ வேஸ்ட் பண்ண. எதார்த்தம் உண்மை மனப்பூர்வமா சொல்றேன். உன்னால எனக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த வயசு நான் ஆயிட்டேன். இனிமேல் உனக்கு எது, நீ கொஞ்ச நாள் இருக்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து குடும்பத்துல உங்க ஊர்ல நீ இரு. பேசவே பேசாத. உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்க எங்க இருப்பீங்களோ அங்க என்னுடைய ஜனம். இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தோட ராகாட்ட தேவன் பார்த்தார். அதே போலதான் ரூத்துடைய தேவன் பார்த்தார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அனுமதிக்கு சித்தத்துல ரூத்த தேவன் எங்க கொண்டு வந்தாங்க விரும்பி. அதான் பெத்லகேமை தேடி வந்தார். அல்லேலூயா. தேவன் பெத்லகேம் தேடுவார். ராகா பெத்லகேமுக்கு வந்தாங்க. இப்போ ரூத் என்ன செய்றாங்க, பெத்லகேம் தேடி வராங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த போவாசுக்கு ரூத்துக்கு பிறக்கிறதா ஓபேத். அல்லேலூயா. அந்த ஓபேத்துக்கு பிறக்கிறதா ஈசா. ஈசாய்க்கு பிறக்கிறதா தாவீது. இந்த சந்ததியில தான் யார் வராங்க. இப்போ நம்ம மரியாதை யோசேப்புக்கு வந்துடலாம். இப்போ நம்ம டைம் இல்லை, கால் பண்ண நேரம். இப்போ மரியாதை யோசேப்பும் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது தெரியும். இப்போ கர்ப்பமா இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட நிறைய மாத கர்ப்பிணி. இப்போ ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் ஏற்கனவே மாம்ச பிரகாரமாக ஆயத்தப்படுத்தினதான பெத்லகேம் தேசத்துலதான் தேடி போடும். ஏன்னா அங்க பிறக்கணும். ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் அங்கதான். ஆனா இவங்களும் நாசரேத்துல இருக்கிறாங்க. யார் இது கொண்டு போக முடியும்? அல்லேலூயா. இவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை இயக்குற தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. பிறக்க போகிறதான அந்த ஜீவ அப்பமும் ஜீவத்துவம் ஆகிய அந்த தேவனுடைய தேவனுடைய குமாரன் எங்கதான் பிறக்கணுங்க, பெத்லகேம். அப்போ யாரு சொன்னா கேட்பாங்க அப்படின்னா ராஜா சொன்னாதான் கேட்பாங்க. அல்லேலூயா. ராஜா ஒரு கடுமையான சட்டம் போட்டாரு. சில இடத்துல பிசாசு கூட தேவன் பயன்படுத்துவாருன்னு சொல்றாரு. அப்போ அப்படி அவன் கொக்கரிச்சான், நான் போட்ட சட்டத்தை பாருங்க அப்படின்னு சொன்னான் அகஸ்துராயன். அல்லேலூயா. இப்போ வேற வழி இல்லாம எல்லாருமே அவங்க தேசத்துக்கு போய் குடிமதிப்பு எழுதுறாங்க. அல்லேலூயா. இப்போ வேற வழியில போறாங்க. ஆனா இவங்க ஏக்கிட்டு இருக்கிறது யாருங்க? தேவன். அதனால உங்க வாழ்க்கையில சில நேரத்துல பயங்கரமான இன்னல்கள் இருக்கும், பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும். உங்களால் தீர்க்கவே முடியாதுதான். ஆனா நீங்க அதுக்குள்ள போய்தான் ஆகணும். ஆனா உங்களை நடத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உலகத்தின் நேர்கள் காட்டில் உங்களை இருக்கிற பெரியவர், அழைத்தவர், உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆகியால் நான் அசைக்கப்படுவது இந்த விசுவாசம் இருக்கணும். அதனால தானியேல் சிங்கக்கேபியில போட்டாலும் விசுவாசமா இருந்தார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்னி ஸ்தம்பத்துல அந்த அக்னிக்குள்ளாக போடும்போது கூட அவங்க விசுவாசத்துக்குள்ள போனாரு. இந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கணும். இந்த கடைசி காலையில பரிபூர்ணமான விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, இப்ப நம்ம சுருக்கமா போயிடுவோம். இப்போ எப்படி தேவனை கொண்டு வர்றாருன்னா, கழுதை மேல வர்றாங்க. எங்க வந்துட்டாங்க? பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. தேவன் பெத்லகேமை தேடி வந்தார். யாருக்குள்ள இப்ப தேவன் இருக்கிறாரு? மரியாள் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ மரியாளும் யோசேப்பு தான் அவர் கொண்டு வந்தாங்களா அப்படின்னாக்கா கொண்டு வந்தாங்க, அது இல்ல, மாற்றம் இல்ல. ஆனா கொண்டு வர வச்சது யாருங்க? அல்லேலூயா. அப்போ தேவன் பெத்லகேமை தேடி வந்தார். கரெக்ட்டுங்களா? சொல்ல புரிஞ்சுக்கோங்க. தேவன் பெத்லகேம் தேவை. அப்ப இந்த பெத்லகேமுக்கு வரணும்னா பெத்லகேம் ஏற்கனவே பெத்லகேமா மாத்தினவர். அதுக்குதான் யாரை பயன்படுத்தினாரு? சல்மோனு, ராகாப்பு, ரூத்து, போவாஸ் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் முதலாவது அந்த அந்த அவருக்கு வேண்டிய அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி அதன் பின்புதான் அந்த இடத்துல தேவன் தேடி வந்து அங்கதான் பிறக்க, வேற எங்கேயும் பிறக்கவே முடியாது. அல்லேலூயா. இப்போ பெத்லகேம் தேவனுக்கு ஒரு தொட்டிலானது. தேவன் படுத்து உறங்க அல்லது தூங்க எல்லாம் பண்றதுக்கு பெத்லகேம் தேவனுக்கு ஒரு தொட்டிலாக இருந்தது. அல்லேலூயா. இப்ப சாஸ்திரிகள் எங்கேயோ இந்தியால இருந்தாங்க.
இந்த சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க? பெத்லகேமை தேடி போறாங்க. ஹல்லேலூயா. இப்போ இவங்க பெத்லகேமை தேடி போகணும்னா இவங்களை வழி நடத்துவதற்காக தேவன் ஒரு விசேஷித்த விதமான ஒரு நட்சத்திரத்தை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அங்க ஆரம்பத்திலே சொன்னேன், ஆவியானவர் சொன்னதுதான் தீர்க்கதரிசி சொல்லுவார், தீர்க்கதரிசி சொல்றதுதான் மனவாட்டி நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. இவங்க 2 வருஷமா அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த சாஸ்திரிகள் கரெக்டா எருசலேமுக்குள்ள வரும்போது நேரா ராஜா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அங்கதான் ராஜா பிறக்கணும்ட்டு. ஆனா அங்க போய் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை அவங்க பாக்குற அப்புறம் தான் தேவன் காட்டுறாரு. அப்போ நேரம் எங்க கொண்டு வந்து நிறுத்துச்சு? பிள்ளை இருந்த வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்து. அது குழந்தை கிடையாது, பிள்ளைகள் 2 வயசுக்குள்ள. அதெல்லாம் நமக்கு தெரியும். கரெக்டா கொண்டு நிறுத்திருச்சு. இப்போ அந்த இந்தியா தேச தூரத்தில் இருந்த அவர்களை எங்க தேடி கொண்டு வர வச்சா? பெத்லகேம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சில வேளையில சில நபர்களை பெத்லகேமை தேடி வர வைப்பார். நான் தலைப்பு கொடுத்தது என்ன? பெத்லகேமை தேடி வந்தார். தேவனும் தேடி வராரு. சில பேர் என்ன செய்வாருன்னா பெத்லகேமை தேடி வர சொல்லுவார். ஏன்னா நீங்க பெத்லகேமா தேவன் எங்க இருக்கிறாரோ ஆரம்பத்துல ஜெபிச்சாங்க. வார்த்தை எங்க இருக்குதோ, பிரதர் ஜெபிச்சார், வார்த்தை எங்க இருக்குதோ அங்க மனவாட்டி கூடும். எங்கேயோ அங்க கடவுள்கள் ஒன்று கூடும். ஹல்லேலூயா. அப்ப தேவனும் தேவனுடைய ஜனங்களும் எப்பொழுதுமே ஒன்றா இருக்கணும் தான் தேவனுடைய ஜெபமே. ஜெபம் கண்டிப்பா கேட்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது இந்த நாள் சொல்றேன், நீர் என்னிலும் நான் உங்களிலும் இந்த நாள். அப்ப தேவன் இருக்கிற இடத்துக்கு அவர் எங்க இருக்கணுமோ அங்க வந்துடுறாரு. அவருடைய ஜனங்களையும் என்ன செய்யறாங்க? கொண்டு சேர்க்கணும். ஒருவேளை சாஸ்திரிகள் கூட அதை விட்டுட்டு போயிருக்கான். ஆனா இப்பொழுது அப்படி இல்லை, காட்சி மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெத்லகேம் அன்றைக்கு ஒரு இடமாகிய ஒரு தேசம். இன்னைக்கு நம்ம பெத்லகேமுக்கு போகணுமா? இஸ்ரேல் தேசத்துக்கு அநேகர் போயிட்டு வராங்க, புனித தேசம் சொல்லிட்டு. இன்னைக்கு தேவன் அங்க பெத்லகேம் போக சொன்னார். ஆனா தெரிவிச்சு கேட்கிறாரு, அங்க போகணுமா? அங்கெல்லாம் இன்னைக்கு போக வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்யணும்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்துல பிறக்க வேண்டும் என்றால் அவர் பெத்லகேமை ஆயத்தப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் அங்க ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்துறது போல, ஹல்லேலூயா, இங்க தேவனுடைய மனவாட்டிகளை தேவன் என்ன செய்யணும்? ஒரு பெத்லகேமா மாற்றினாதான் தேவன் என்ன செய்ய முடியும்? உள்ள பிறக்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது இந்த சபை காலத்துக்கு, நம்ம சபை காலத்துக்கு தேவன் தீர்க்கதரிசி ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு அந்த பெத்லகேமில் இருந்து தான் ஜீவ அப்பம் புறப்பட்டது. அங்கிருந்த ஜீவ தண்ணீர் வந்தது. அது பிறந்து வளர்ந்து என்ன பண்ணினது? ஜீவாப்பம் வந்தது, ஜீவ தண்ணீர் வந்தது. என்ன பண்ணுனது? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொன்ன. அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த கன்னிமரியாதத்துல பிறந்து பெத்லகேமில் பிறந்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னார்? பிசாசுனுடைய தலையை நசுக்கினார். அப்ப பெத்லகேமில் பிறந்த அந்த ஜீவாப்பம், ஜீவ தண்ணீர், அந்த நித்தியஜீவனாகிய தேவன் பிசாசுனுடைய தலையை இன்னைக்கு நசுக்கினார்னா, இன்னைக்கு இந்த பெத்லகேமில் தேவன் பிறந்தா என்ன செய்வார்? இப்ப நான் அதுக்கு வரேன். இப்போ என்ன தேவைன்னா, தேவனுக்கு பெத்லகேம் தேவை. அன்றைக்கு ஒரு தேசமாய் இருந்த அல்லது ஒரு பட்டணமாய் இருந்த பெத்லகேம் அன்றைக்கு தேவை போல, இன்றைக்கு தேவன் பிறப்பதற்காக அவருக்கு ஒரு தேசம் தேவை, அல்லது அவருக்கு ஒரு பட்டணம் தேவை, அவருக்கு ஒரு சரீரமாகிய பெத்லகேம் தேவை. அதனாலதான் தேவன் தேர்ந்தெடுத்தது ஒரு மனவாட்டிகளா இருக்கு. அந்த மனவாட்டி தான் முதலாவது இந்த சபை காலத்துக்கு அந்த முதலாவது தீர்க்கதரிசி ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த பெத்லகேம் ஆயத்தப்படுத்தி அந்த பெத்லகேம்ல அந்த ஜீவ அப்பத்தையும் ஜீவ தண்ணீராகி அந்த தேவன் அவருக்குள்ள வந்து அவர் மூலியமாக என்னாச்சுங்க? அநேக பெத்லகேம் தேவன் என்ன சொன்னாங்க? ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் திரும்பி தரிசனம் சொல்வார். அவர் மேற்கு திசையில ஒரு மலையை பார்க்கிறாரு. அந்த மலை என்னன்னு சொல்றாரு? ஜீவ அப்ப மலைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப எல்லாமே எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க? ஜெஃபர்சன்வில்ல. ஹல்லேலூயா. அது எங்க இருந்து வந்துச்சு? அந்த பெத்லகேம் ஆகிய தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து வந்தது. அந்த ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் சத்த வார்த்தையா வெளியே வந்து அது ஒளிநாடாக்களிலும் புஸ்தக வழியிலும் மெமரி கார்டிலும் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கேட்கிற அளவுக்கு என்ன வந்திருக்கு? ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, அன்றைக்கு முதலாவது வருகையில ஜீவ அப்பமாய் அவர் வரும்போது அது ஒரு நித்திய குமாரன் கிடையாது. அது என்ன ஆகுதுங்க? ஹல்லேலூயா.
அவர் அந்த குமாரனுடைய ஸ்தானத்தை வேலை மட்டும் செஞ்சுட்டு அவர் என்ன செஞ்ச போக வேண்டியதா இருந்தது. அவருடைய ரத்தம் சிவப்பா இருந்தது. அந்த ரத்தத்தில் இருந்த ஜீவனானது பரிசுத்தாவியார் நமக்குள் வரும்போது அவர் அந்த மனிதருக்குள்ளாக வாசம் பண்ணி முழுவதுமாக நித்தியத்துக்கு நேராக தேவன் நடத்துகிறார். எனவே தேவனுடைய திட்டமானது இன்றைக்கு மனவாட்டியாகிய நம்மை பெத்தலேகமாக்குறார். அப்போ தீர்க்கதரிசி ஆயத்தப்படுத்தின உடனே இப்ப என்ன சொல்றது, சாஸ்திரிகள் எப்படியாக அந்த தேவனே அந்த நட்சத்திரத்தை அடையாளம் காட்டி அவருக்கு கொடுத்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றது தெரியாது. அவங்க தினந்தோறும் அதை ஃபாலோ பண்ணி அவங்க நேரா குழந்தை இருக்கிற இடத்துல கொண்டு வந்து விட்டுச்சு. இன்றைக்கு தேவன் என்ன பண்றாரு, நம்முடைய தீர்க்கதரிசி ஆயத்தப்படுத்தி அந்த பெத்தலேகம் ஆயத்தப்படுத்தி அங்க இருக்க அந்த ஜீவத்தண்ணீர் ஜீவ அப்பத்தையும் அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக இந்த செய்தியானது உலகம் முழுக்க வரும்போது நீங்களும் நானும் அதை அடையாளம் கண்டு கொண்டு அந்த நட்சத்திரத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அது நேரா எங்க வருதுங்க, ஜீவ அப்பத்துக்கும் ஜீவ தண்ணீருக்கும் வருது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அந்த மாம்சம்ன்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ரத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்ப இந்த மகத்தான இந்த செய்தியானது என்ன செய்தியா இருக்கிறது, நித்திய ஜீவனுடைய செய்தியா இருக்கு. இன்னும் நிறைய சொல்ல போனா இந்த பெத்லகேமுக்குள்ள தேவன் என்ன வச்சாருன்னா 7 விதமான போசாக்கான ஆகாரத்தை வச்சாரு. 7 முத்திரைகள். 7 முத்திரை யாரு, அது இயேசு கிறிஸ்துவே. அப்ப அவர் அங்கிருந்து புஸ்தகத்தை எடுக்கணும்னா கன்னியா, அதாவது ஆட்டுக்குட்டியா இருந்தவர் சிங்கமா மாறினாதான் புஸ்தகத்தை எடுக்க முடியும்னு சொல்றாரு. முதல் வரியில அவர் என்ன செய்யறார், யூதா கோத்திரது முன்னூறு கன்னி ராசியில மரியாள் இடத்துல பிறந்தார். 2ஆம் முறை அவர் வரும்போது மணவாட்டிக்காக வரும்போது அவர் என்னவா இருக்கிறார், யூதா கோத்திர சிங்கமா இருக்கார். அவர் புஸ்தகத்தை எடுக்கணும்னாலே 7 முத்திரை புஸ்தகத்தை எடுக்கணும்னா யூதா சிங்கமா மாறினா புஸ்தகத்தை எடுக்க முடியும். 2ஆம் வருகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த முதல் வரியில வந்து பிசாசுடைய தலையை நசுக்குனார்னா 2ஆம் வரி யூதா கோத்திர சிங்கமா ராஜாவை வந்து மணவாட்டியாக பெத்லகேமில் தங்கி இருப்பார்னு சொன்னால் அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும், மணவாட்டியை நம்ம ஒன்று சேர்க்கும். 2வது எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தை தரும். 3வது என்ன செய்யணும், 1 யோவான் 3:8 படிச்சீங்கன்னாக்கா பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜீவ தண்ணீரானது அந்த தேவனாக நமக்குள் வரும்போது முழு அதிகாரத்துடையவராக வந்திருக்கிறார். அல்லேலூயா. முழு அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்காருன்னா மணவாட்டிக்குள்ள வந்து அவரே செய்கிறார். சரீரம் தான் பெத்லகேம் முக்கியம் அல்ல, பெத்லகேமுக்குள்ளாக தேடி வந்த தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா, பிரைஸ். அதுதான் அதுதான் ஜீவ தண்ணீர். அப்படின்னா இன்றைக்கு நாம் சரீரம் ஆவி ஆத்மா நம்மளுக்கு முக்கியம் ஒண்ணுமே இல்லதான், ஆனா நம்மை தேடி வந்தார் பாருங்க. அதனாலதான் மலையில பரிசுத்தமான மழை கிடையாது, அந்த மலையில அவர் இறங்கினதுனால அது பரிசுத்தமான. அல்லேலூயா. அப்ப இந்த பெத்லகேமுக்குள்ளாக அவர் இறங்கினாலதான் இன்னைக்கு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை நான் சொல்லிட்டு எனக்கு 3 நிமிஷம் தான் டைம் இருக்குது, நான் படிச்சுட்டு நான் முடிக்கிறேன். 8:00 ஒரு கதை வாசிக்கிறேன். அந்த காரணத்தினால் தான் அவர் யூதாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்தார். எந்த காரணம், அங்கதான் ஜீவ அப்பம் வரணும். நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம்னு சொன்னார். அப்ப அந்த காரணத்தினால் தான் அவர் யூதாவில் பெத்லகேமில் பிறந்தார். அது அவருக்கு தொட்டிலானது. நம்ம முன்னாடி சொன்னேன், பெத்லகேம் என்னாச்சு, அவருக்கு ஒரு தொட்டிலானது. என் சகோதரனே, என் சகோதரிகளே, அவர் இன்றைக்கு விரும்புகிற இடம் எதுவென்று தெரியுமா? ஏன் சிறிய பெத்லகேம் புஸ்தகத்துல 45வது பக்கம், என் சகோதரனே, என் சகோதரியே, அவர் இன்றைக்கு விரும்புகிற இடம் எதுவென்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய சொந்த சரீரத்தில், உன்னுடைய சொந்த இருதயத்தில் தொட்டியிடப்பட வேண்டும் என்றும், அதாவது அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உன்னிலிருந்து ஜீவ தண்ணீராயும், பட்டினியாய் இருக்கிற ஜனங்களுக்கு உன்னிலிருந்து ஜீவ அப்பமாகவும் வெளிப்படும்படிக்கு விரும்புகிறார். பாருங்க, முதலாவது நமக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்து நிச்சயம் ஆளாக்கிறாரு. அடுத்தது நமக்குள்ளாக இருந்து மற்றவர்களுக்கு, பசியா இருக்கிறவர்களுக்கு, சாஸ்திரிகள் பசியோட 2 வருஷம் தேடி வந்தாங்க. எத்தனை பேர் மேய்ப்பர்கள் தேடி வந்தாங்க, சிமியோன் தேடி வந்தாங்க, அண்ணால் தேடி வந்தாங்க, இப்படி எத்தனையோ பேர் சொல்லலாம், சகலை தேடி வந்தாங்க. அப்ப இன்றைக்கு அப்படி தேடக்கூடிய தேவனோட மனவாட்டி பிள்ளை உலகம் முழுது இருக்குது. அது கண்டாடினோம்னா எங்கேயாவது ஒரு பெத்லகேம்ல பிறந்திருக்கணுமா இல்லைங்களா? அல்லேலூயா. அன்றைக்கு பிரணாமுக்குள்ளாக அது இருந்துச்சுன்னா அதே செய்தி விசுவாசிக்க நம்மள பெத்லகேம் ஆக்கி அந்த ஜீவ தண்ணீர் ஜீவ அப்பமும் நமக்குள்ள வச்சிருக்கிறார். எதற்காக? பட்டினியா கடற்கரை. எதுக்கு இந்த இதெல்லாம் பயன்படுது? போய் அங்கெல்லாம் தெருவில் பேசுற எதுக்கு பயன்படுத்துதுன்னா, பட்டினியா இருக்கிறவர்களுக்கு ஜீவ அப்பமும், தாகமா இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரும் போது இந்த பெத்லகேம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வெளிப்படும்படிக்கு விரும்புகிறார். அவர் ஜீவ அப்பமாய் ஜீவ தண்ணீருமாய் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஜீவியத்திற்கு அப்பமும் தண்ணீரும் இன்றியமையாத 2 காரியங்களா இருக்கிறது. அது நிச்சயமாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மனவாட்டி நம்மளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. நீ பெற்றுக்கோ, அதன் பின்பு மற்றவர்கள் கொண்டு போ.
இதுதான் தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நீங்க கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட காரியமா இருக்கு. நாம தான் பெத்லகேம். முதலாவது நான் சொன்ன மாதிரி இடத்தை ஆயத்தப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் தேடி வர்றாரு. அவர் தேடி வந்தவன அவரை கண்டுபிடிக்க அந்த ஜீவத்தை ஜீவிதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரையும் தேடி வர வைக்கிறார். எல்லாருன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனவாட்டிகளை நம்மளை தேடி வருகிறார். அப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மாவுக்காவது பசியும் தாகத்தையும் தீர்த்து இருக்கணும். உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்தா 2 ஆக்கணும், 2 கொடுத்தா 4 ஆக்கணும், 5 கொடுத்தா 10 ஆக்கணும். அந்த தாகம் நமக்கு இருந்தாகணும். அல்லேலூயா. ஏன்னா உலகமே இயங்குது எதுக்கு? தெய்வீக அன்புக்காக. அன்பே இல்லாத உலகம் ஒண்ணுமே அவ்வளவு தாகம், எல்லாமே தாகம் பசியா இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நபர்கள் கிடைக்குமான்னு அதாவது ஆரம்பத்தில் சொல்ல, உங்க வார்த்தை மற்றவருடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றணும், அவருடைய தாகத்தை தீர்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஜோக் அடிக்க முடியும்? நம்ம எப்படி நம்ம காரியத்தை செய்ய முடியும்? முதலாவது தேவனத்தை அர்ப்பணிச்சுட்டே இருக்கணும். அர்ப்பணம் எங்கேயாவது போனது கூட அந்த வாஞ்சத்தை இருக்கணும். யாருக்காவது சொல்ல முடியுமா? யாருக்காவது செய்ய முடியும்? இருதயத்தில் ஜெபிங்க. சொல்ல முடியாட்டி ஜெபிங்க. தேவன் அந்த காரியத்தை தேவையானா தேவன் சந்திப்பார். சாஸ்திரிகளை கொண்டு வந்தார், அண்ணாவை கொண்டு வந்தார், சிமியோனை கொண்டு வருவார், மேய்ப்பர்களை கொண்டு வருவார்னா உங்களுக்கு வேண்டியவர்களை கொண்டு வருவார். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கலாம். பாஸ்டர் வந்தவன்னு சொன்னார், 7 வருஷமா குழந்தை இல்லை வீட்டு ஓனரோட மகளுக்கு, மகளா மருமகளுக்கு இப்போ 2 மாசம் என்ன கர்ப்பமா இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி இது நடந்தது? உண்மை. பெத்லகேமில் இருந்து அது போகும். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் அதை வைத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வந்து யாருமே சாதாரண ஊழியக்காரர்ல பெரிய ஆளுங்க நாங்களாம் சாதாரண கிடையாது. நீங்க எல்லாருமே பெத்லகேம் தான். அல்லேலூயா. உங்களுக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட நபர்களை வச்சிருக்காரு. அன்றைக்கு பெர்னாமன்ற பெத்லகேம் பயன்படுத்தினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, இந்த பெத்லகேம் நம்ம அழிவுள்ளது. இது பெர்னாமுடைய பாடிக்கு மண்ணுல இருக்கு. ஆனா தேவன் என்ன பண்றாரு? இந்த ஜீவத்தண்ணீர் ஜீவ அப்பத்தி வாங்கினதுனால, மற்றவர்களுக்கு கொடுத்ததுனால அவருக்கு பிரதிபலனாக தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு? மகிமையின் சரீரத்தை. அத ஆவிக்குரிய சரீரத்துல போய் பார்த்துட்டு பிரணாம் வரமாட்டேன்றாரு. 6ஆம் பரிமாணம் போயிட்டு அது நான் இங்கே இருந்துக்கிறேன். ஐயப்பா, இது 2ஆவது ஸ்டேஜ் தான். 3ஆவது ஸ்டேஜ் ஒண்ணு இருக்குது, மகிமை. அது வேணும். உனக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு சொல்லணும். ஓடு பாடத்தோட வெளியே வந்தார். அதான் சொன்னேன், உலக மற்ற எல்லாத்த விட்டு ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு பாடுபட்டு வரேன்னா அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். தேவன் உண்மையில் அவருக்காக நான் ஒன்றுமே இல்லாம தாழ்த்துறேன். அவர் பெருகணும், நான் செருகணும் சார். எல்லாருமே அவர் பெருகணும், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் அபிரேதம் ஆசிரிப்பார். நேரம் இல்லாத முடிச்சுறேன். தொடர்ந்து பாஸ்டர் மனோபா அவர்கள் முன்பாக வந்து மீதி காரியங்கள் நடத்துவார். கடைசி ஒரு சொல்லு. நாம் யாரும் எழுந்து நிற்போம். தேவன் தாமே ரெஜிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுத்த அந்த ஊழியக்காரர்களையும் வந்த சபையாரும் கேட்ட செய்தியையும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக பிரதர் டேவிட் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சாரி பிரதர் பால். சாரி பிரதர் பால் பிரதர் வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனே ஹல்லேலூயா. ராஜாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனே எங்களை நேசிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே, தேவரே ஆசீர்வதிக்கிறேன். உமது பிரசன்னம் இங்கே உலாவதற்காக ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி அப்பா. மற்றபடி நாம் நிமித்தம் 3 பேர் எங்கே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எளிமையோடு ஒரு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமென். மணவாட்டி என்று அழைத்ததற்காக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மணவாட்டி என்று ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் மணவாட்டி என்று அழைத்ததற்காக நன்றி 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 கர்த்தாவே. கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய கிருபை அப்பா. ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். பகுதியிலே ஆமென். அவருடைய சிறுமந்தையும் ஹல்லேலூயா. லைட் ஹவுஸாக ஆமென் ஆண்டவரே. பக்கமாக இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவரே. ஒரு அட்ராக்ஷன் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசேஷமானது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மக்களை ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆத்துமாக்களை இழுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகோதரனே இந்த மந்தையும் ஆமென் ஆண்டவரே. பொறுப்பு ஹல்லேலூயா. நடத்த முடியாது. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் கட்டுக்குள்ளே. Glory to Jesus. இங்கே குழுமி இருக்கிற சகோதர சகோதரி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. Praise the Lord. நீரே நடத்தும். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமென். ஆமென்.
காணிக்கைக்காக ஒரு பாடல் பாடுவாங்க. பாடலை பாடும்போது தேவனுக்கு கூட சேனை அதிபன் நம் கத்தருக்கே என்ற பாடலை ஒரு அடி பாடும்போது நாம் தேவனுக்காக காட்டுகிறோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடவோ, இன்ப பாதை காட்டிடுவார். இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. அல்லேலூயா. கடைசியாக இந்த ஆராதனை நன்றி சொல்லி ஜெபிக்கும்படியாக திருவண்ணாமலையில் ஊழி செய்கிறதான பாஸ்டர் பாலை கொண்டாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நிச்சயமாகவே நாங்கள் இங்கே எதார்ச்சியாய் கூடவில்லை. தேவரீர் உம்முடைய திட்டம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதோ இப்படியாய் தேவரீர் எங்கள் ஸ்தானத்தை அடையாளப்படுத்தின தேவன். தேவரீர் இதோ தகுதி இல்லாத எங்களை நீர் மனவாட்டி என்று அழைத்த தேவன் அப்பா. நிச்சயமாய் தேவரீர் இப்பேற்பட்ட விலையேறப்பட்ட வார்த்தையை கேட்கும்படியாய் கிருபை செய்த தேவன். இதோ இந்த வார்த்தையானது தேவரீர் இதோ அந்த 6ஆம் பரிமாணத்தை நோக்கி நாங்கள் செல்லத்தக்கதாய் தேவரீர் எங்களை இந்த விசுவாசமானது தொடர்ச்சியாய் அது புதுப்பித்துக் கொள்ள பரிசுத்தாவி தேவரீர் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள அது ஏதுவாய் இருக்கட்டும் அப்பா. தேவரீர் இன்னுமாய் வார்த்தை தந்த அருமையான பாஸ்டர் ராபின் சகோதரி கூட நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் விலையேறப்பெற்ற வார்த்தை இதோ எங்களுக்கு என்று தந்து இதோ இந்த வார்த்தை அவர் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதோடு கூட இன்றைய நாளிலும் கூட அருமையான பாஸ்டர் மனோவா பாஸ்டர் தேவரீர் இதோ ஆண்டவரே ஆர்டினேஷன் செய்யும்படியாய் இதோ அருமையான ஆமோசுக்கு ஆர்டினேஷன் செய்யும்படியாய் கிருபை செய்த தேவன் ஆண்டவரே. நிச்சயமாய் அவர்களே ஆண்டவரே இவர்களுக்கு நீர் தந்த காரியத்தை நீரே இவர்களுக்குள்ளாக இருந்து நீ நிரூபிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நாங்கள் வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி உடைய வார்த்தையோடு கூட கடந்து போகும்படியாய் கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ரட்சகர் மீட்புறமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு